أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நபித்தோழர்களை பின்பற்றணும் என்று சொல்லக்கூடியவங்க இன்னொரு ஹதீஸையும் காட்டுவாங்க. என்ன ஹதீஸ்னா, அலைக்கும் பி சுன்னத்தி ஒ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன், என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்னுடைய சுன்னத்தை பிடித்து கொள்ளுங்கள்னு நிறுத்தி கொள்ளாமல் என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய ஆட்சியாளர்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி இருக்கிறதுனால நம்ம சஹாபாக்களையும் பின்பற்றணும் என்று என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுவாங்க. இதை எல்லாருமே காட்டுவாங்க. மதுஹப்வாதிகள் காட்டுவாங்க, சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லுவவங்க காட்டுவாங்க. ஆனால் இதில் அவங்க சொல்கிற வாதத்தை அப்படி வைத்து கொண்டு பார்த்தா கூட இமாம்களை பின்பற்றுறவங்களுக்கு இது எதிரான ஆதாரம் தான். ஏன்னா என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க, நேர்வழி பெற்ற குலபாக்கள் சுன்னத்தை பின்பற்றுங்கன்னா அவ்வளோதானே உள்ளது. ஆனால் மதுஹப்புக்காரங்களும் இதை எடுத்து காட்டுவாங்க. மதுஹப்பை பின்பற்றுன்னு சொல்லக்கூடியவங்களை குலபாய ராஷிதீன்களை சுன்னத்தை பின்பற்றுங்க, பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ் சுன்னத்து மட்டும் இல்லை அதுக்கு மேலேயும் இருக்குது என்று சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க, இமாம்களையெல்லாம் பின்பற்றணும் என்று ஆதாரம் காட்டுவாங்க. இது உண்மைன்னு இவங்க சொல்கிறபடி வாதம் வைத்து கொண்டு இது விளக்கம் என்ன ரெண்டாவது பார்ப்போம். இது அப்படியே அவர்கள் வாதத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இது மதுஹப்புக்காரங்களுக்கு எதிரானது. ஏன்னா மதுஹப்புக்காரங்க யாரும் குலபாய ராஷிதீன்களுடைய பெயர்லையோ அவங்களுடைய வழியிலையோ உண்டாக்கி கொள்ளவில்லை. அந்த குலபாக்கள்லாம் பிந்தி வர்றவங்க தான் இவங்க. இமாம்கள்ட்டு சொல்லக்கூடியவங்க தாபியின்கள்லையும் தபோ தாபியின்கள்லையும் வரக்கூடியவங்க தான். அப்போ மதுஹப்புக்காரங்களும் இதை எடுத்து காட்டுவாங்க. மதுஹப்புக்கு ஆதரவாக பேசக்கூடிய பேச்சாளர்களுடைய பேச்சிலையெல்லாம் இந்த ஹதீஸை எடுத்து போட்டு எதுக்கு மட்டும் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சுன்னத்து மட்டும் இல்லை இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மட்டும் அதை எடுத்து காட்டுவாங்களே தவிர இன்னும் இருக்குதுன்றாலும் உங்கள் கருத்துப்படி 4 தானே இருக்குது, 4 கலீஃபாவை தானே பின்பற்றணும். அது எப்படி ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி அதுக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள்லாம் இல்லைன்னு தானே அர்த்தமாகுது. அதனால் இதை அந்த இமாம்களையெல்லாம் பின்பற்றுன்னு சொல்கிறாங்களே அவங்க ஆதாரமாக வைக்கவே முடியாது. சரியா? அடுத்து என்ன, சஹாபாக்களை பின்பற்றுங்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த ஆதாரமாக, சஹாபாக்களை 4 பேரை பின்பற்றுறது தான் இந்த ஆதாரம். ஒவ்வொரு சஹாபியும் பின்பற்ற அப்படி வச்சு கொண்டாமையானால் அவங்க கருத்து பிரகாரம் குலபாய ராஷிதீன்னா 4 பேர், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த 4 பேர் தான் குலபாய ராஷிதீன்கள் அப்படின்ட்டு அவங்களே விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ இந்த 4 கலீஃபாக்களை பின்பற்றுங்கள்னு வறுமையானால் மற்ற சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றக்கூடாதுன்னு அடங்கி போயிடுது. 4க்கு தான் நம்ம தேடணும். இப்போதைக்கு சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுங்கிறது பொதுவான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறார்கள். பொதுவாக சஹாபாக்களை பின்பற்றுங்கள்னு இதில் இருக்குதான்னா இல்லை, இது ஆதாரமாக காட்டுவாங்க. பொதுவாக சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுங்கிறதுக்கு இதை ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க. ஆனால் இதில் நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள்னு வந்ததுனால அப்போ சஹாபி செஞ்சாங்க என்பதையெல்லாம் என்ன செய்ய முடியாது, அவங்கள ஆதாரமாக காட்டக்கூடாது. அவங்கள எப்படி சொல்லணும், குர்ஆன் ஹதீஸையும் ஆதாரமாக ஏற்றுக்குருவோம், 4 கலீஃபாக்களையும் ஆதாரமாக ஏற்றுக்குருவோம் தான் சொல்லணும். இதை ஆதாரமாக காட்டுவதாக இருந்தால் அவங்க என்ன சொல்லணும், குர்ஆன் ஹதீஸு கலீஃபாக்கள் அப்படி சொல்லணும். கலீஃபாங்கிற ஒரு 4 சஹாபாக்கள் லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. அப்போ லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்த ஒரு சமூகத்தில் 4 பேர் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது மற்ற யாரும் பின்பற்றுவதற்கு தகுதியானவங்க இல்லை, அதை சொல்லுவாங்களா? இந்த ஹதீஸ் ஆதாரமாக வைக்கக்கூடியவங்க உங்கள் சொல்ல அப்படியே ஏற்றுக்குருவோம் அப்படின்னா அபூபக்கர், உமர், உஸ்மான் அந்த 4 பேர் சொன்னதை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, சேர்த்துக்கிறோன்னு சொல்லுங்கள். மீதி சஹாபாக்களை ஏற்றுக்கிற மாட்டோன்னு டிக்ளேர் பண்ணுவாங்களான்னா குர்ஆன் ஹதீஸ் சஹாபி தான்.
குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லி ஒட்டுமொத்த சஹாபாக்களை பின்பற்றணும், அவங்க கருத்துக்களை ஏற்றுக்கிறணும்னு என்ன செய்வாங்க, அவங்க விரிவுபடுத்திடுவாங்க. அந்த விரிவுபடுத்தக்கூடாது என்று இது சொல்லுது அவங்க வாதப்படி. அவங்க வாத பிரகாரமே இந்த 4 கலீஃபாவோடு நிறுத்திக்கணுமே தவிர அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, யாரையும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தெளிவாக இருக்கிறது. அப்போ இந்த முதல்ல இது மதுஹபுவாதிகளாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு இதில் ஆதாரம் கிடையாது. சஹாபாக்களை பின்பற்றுன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு இது ஆதாரம் கிடையாது. அந்த ஆதாரமாக காட்டுவாங்க. ஒரு வகையில் பார்த்தா அவங்களுக்கு எதிரான ஆதாரமாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இப்போ நமக்கு தெளிவுக்கு தான் இது, அவங்களுக்கு பதிலே கிடையாது. அவங்க இது பேசவே இயலாது. குலஃபாய ராஷிதீன்க இந்த ஹதீஸை வைத்து சஹாபாக்களை பின்பற்றணும் என்பது நிரூபிக்க இயலாது, இமாம்களை பின்பற்றணும் நிரூபிக்க இயலாது. அதை சொல்லலைன்னு நம்ம நிரூபிக்க முடியும். 4 சஹாபியை தவிர வேறு யாரையும் பின்பற்றக்கூடாது என்று தான் இது சொல்கிறது. அது மாதிரி இமாம்களை பின்பற்றக்கூடாது என்று தான் சொல்கிறது உங்கள் வாதப்படி அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். ஆனாலும் நமக்கு தெளிவு வேணும்ல. இந்த 4 கலீஃபா மேட்ரு வந்து நம்ம தெளிவுக்கு தானே தவிர அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன், அவங்க இந்த ஹதீஸை கொண்டு அவங்க வாதத்தை நிறுவவே முடியாது. 4 கலீஃபாக்களை பின்பற்றுங்கள்ங்கிறத சொல்லிவிட்டு எல்லாரையும் பின்பற்றுங்கள் ஆகுமா? 4 பேருக்கு பரிசு கொடுங்கன்னு சொன்னதுனால எல்லாருக்கும் பரிசு கொடுத்தார்கள் யாராவது எடுத்துக்கிடுவாங்களா? எடுக்க மாட்டாங்க. 4ன்னு குறிப்பிட்டு சொன்னதுனால அல்லது நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் 4 பேர் தான் என்று இவங்களை விளக்கம் சொல்கிற காரணத்தினால 4க்கு தான் இது ஆதாரமாக இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் யாருமே குர்ஆன் ஹதீஸ் 4 கலீஃபாக்கள்னு சொல்லவே இல்லை. இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியே போகிற யாருமே என்ன செய்யலை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், அத்தோடு கலீஃபாக்களை பின்பற்ற வேண்டும், 4 கலீஃபாக்களை பின்பற்ற வேண்டும்னு ஒரு குரூப்பு கூட கொள்கையாக வச்சிருக்கல. ஒரு குரூப்பு கூட இந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்கிற குரூப்பு கூட அதில் ஒரு பிரிவு கூட சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற வேண்டியதில்லை, 4 பேரை கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன்னு என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்களா? இல்லை. அப்போ மனமுரண்டை இதை வைக்கிறாங்க. அவங்களே எதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை கொண்டாந்து ஆதாரம் என்ன செய்கிறாங்க, காட்டுகிறார்கள். இதை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் படி அப்படியே சொல்லக்கூடிய கொள்கையாக சொல்லக்கூடிய ஒரு குரூப்பும் நாம் அறியவில்லை. அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எந்த ஒரு குரூப்பாவது எப்படி சொல்லணும், இது ஆதாரமாக காட்டுறதா இருந்தால் எப்படி சொல்லணும், குர்ஆன் ஹதீஸும் மூல ஆதாரம், 4 கலீஃபாக்களும் மூல ஆதாரம், அவ்வளவுதான் அப்படின்ட்டு யாராவது சொல்லணுமா இல்லையா? ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. இதெல்லாம் யார் இதை எடுத்து காட்டுவான்னு கேட்டால் இதை சொல்லாதவங்க தான், இந்த கொள்கையை சொல்லாதவங்க தான் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்கிறாங்க என்பதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் என்ன கேட்கணும், சரிப்பா 4 கலீஃபான்னு இருக்கலாம் அப்படி சொல்லு தெளிவா, அது சரியாக 2வது பேசுவோம். அப்போ அதிலிருந்து சஹாபாக்களை ஒட்டுமொத்தமாக பின்பற்றுவது இல்லைங்கிற ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறலன்னு அப்போ இதை ஆதாரமாக காட்டுறேன். நீ எதை ஆதாரமாக காட்டி அதை நீ ஒத்துக்கிறணும்ல. முதல்ல நாங்கள் தான் ஆதாரமாக இதை காட்டலை, நீ தானே காட்டிக்கிட்டு இருக்கிற, நீ ஒத்துக்கிறணுமேன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆயுதத்தையே திருப்பி அடித்து அவங்கள அடிக்கிற மாதிரி இது. அவங்க எதை ஆயுதமாக காட்டுறாங்களோ அதை எடுத்துன்னு செய்கிறது அவங்களுக்கே நீங்கள் மறுமொழி சொல்லிட்டு போயிடலாம். மதுஹபுக்காரங்க கேட்டாலும் அவங்களுக்கு இந்த பதிலாக நீங்கள் சொல்லிடலாம், அது முடிந்து விட்டது. ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளும் இப்போ குர்ஆன் ஹதீஸை விட்டு விலகுத, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 வருது, அது என்ன செய்கிறது அப்படி நம்ம தெளிவுக்கு தான் இது. அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு இல்லை, அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு இதுவே சொல்லிடுது. விளங்குதா? யார் அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரான கருத்தை இந்த ஹதீஸை சொல்கிற காரணத்தினால அவங்களுக்காக இல்லாவிட்டாலும் நமக்கு தெளிவு வேணும்ல. ஆமாம், ஏன் நாளையான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு வருது. இப்போ வந்து இது என்ன சொல்லுது என்பது இருக்குல்ல, இது குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த ஹதீஸ் வந்து முழுசாக சொல்லணும். இது ஒரு சின்ன துண்டு. இந்த அலைக்கும் பி சுன்னத்தி ஒரு சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன்கிறதுக்குல இது வந்து ஒரு பெரிய ஹதீஸுடைய ஒரு சின்ன ஒரு வரியை தான் என்ன செய்கிறாங்க இவங்க எடுத்து காட்டுறாங்க. மொத்த ஹதீஸை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அர்த்தமே வேறன்னு விளங்கிக்கலாம். இதுக்கு அர்த்தமே என்னது, இது வேறு, இதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தமே இல்லை, இது மார்க்கத்தை பற்றியே பேசவில்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், தெளிவாக விளங்கி கொள்ளலாம். ஏன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் வந்து பல நூல்களில் வருது. உதாரணமாக ஒவ்வொரு நூலாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமதி எடுத்துக்கிறங்க. திருமதியில் இந்த ஹதீஸு 2600 2600 2600வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஊசிக்கும் ஆரம்பிக்குது ஹதீஸு. அது கூட எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு நீண்ட உரை நிகழ்த்துகிறார்கள். நீண்ட உரை நிகழ்த்தி அப்படி கண்ணீர் வரவழைக்கிற அளவுக்கு உருக்கமாக அந்த உரை இருந்தது. அதை விடை பெறும்போது
அந்த பயணப்படும் போது ஒரு சோகமாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த உரை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகிறோம், இதுக்கிடையில் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிடுவோம் என்ற ஒரு நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உரையை ஆற்றுகிறார்கள். ஆற்றி முடிந்த உடனே அப்போ எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆள் எந்திரிச்சு என்ன கேட்குறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் உரையை பார்க்கும் பொழுது நீங்கள் எங்கள்கிட்டருந்து விடை பெறப் போகிறீர்கள் என்பது போல தெரிகிறது. அதை பற்றி நீங்கள் பேசுவதாக எங்களுக்கு படுகிறது. அதனால் உங்களுக்கு பிறகு நாங்கள் எப்படி நடக்கணும் என்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுருக்கமான ஒரு அறிவுரையை சொல்லுங்கள். நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அறிவுரையை சொல்லுங்கன்னு இந்த உரைக்கு பின்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அப்போ ரசூல் இவ்வளோ அந்த ஹதீஸில் வருது, திருமதி 2600 இவ்வளோ விஷயமும் சேர்ந்து வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஊசி கும்பி தக்குவல்லா, உங்களுக்கு நான் சொல்வது என்னன்னு கேட்டால், அல்லாவை அஞ்சும்படி எனக்கு பிறகு எப்படி நடக்கணும்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கு நான் சொல்லக்கூடிய வசியத்தை என்னன்னு கேட்டால், தக்குவல்லா, அல்லாவை அஞ்ச வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு உத்தரவு போடுகிறேன். அதே மாதிரி சம்ஐ ஒ தாஅத்தி, செவியுற்று கட்டுப்பட வேண்டும். செவியுற்று கட்டுப்பட வேண்டும்னு இதை சொல்கிறாங்கல்ல, இது நிர்வாகத்துக்கு. எதுக்கு சொல்கிறாங்க? நிர்வாகத்துக்கு தான் சொல்கிறாங்க, மார்க்க விஷயத்துக்கு இல்லை. மார்க்கத்துக்கு தான் அது குர்ஆன் ஹதீஸை பேணணுங்கிறது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சம்ஐ ஒ தாஅ, காதால் செவி கொடுத்து கேட்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இது நிர்வாகியத்தான் சொல்லுதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், அடுத்து சொல்கிறாங்க, ஒயின் அபுதன் ஹபஷியன், அவர் அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் சரி. இங்கே தான் பாயிண்ட், செவியுற்று கட்டுப்பட வேண்டும், யாராக இருந்தாலும் சரி. ஒயின் அபுதன் ஹபஷியன், ஒரு அபிசீனிய ஒரு அடிமை உங்களுக்கு தலைவராக, ஒரு நிர்வாகியாக, உங்களுடைய அமீராக, உங்களுடைய ஜனாதிபதியாக வந்துவிட்டாரையானால் அவருக்கு நீங்கள் கட்டுப்படணும். நிர்வாக செட்டப்புக்கு தான் இதை சொல்கிறாங்க. இந்த செவியுற்று கட்டுப்படணுங்கிறது மார்க்க சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அது ஏன் அபிசீனிய அடிமையாக வர்றாரு? அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் நீங்கள் செவியேற்று கட்டுப்படுங்கள்ங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து பார்த்தா இது எதை சொல்லலை? மார்க்கம் ஏற்றுக்கு இல்லை. அபிசீனிய அடிமைக்கு என்ன, மார்க்கத்துக்கு என்ன இருக்குது? அவருக்கு அவர் தலைவராக வந்துட்டார்னா அவர் சொல்லக்கூடிய யுத்தத்தை கூப்பிட்டா போங்க, நல்ல காரியத்தை ஒத்துழைப்பு செய்யுங்க, அவருக்கு கீழே அடங்கி இருங்க, புரட்சி பண்ணிக்கிட்டு நாட்டை ரெண்டாக்கிறாதீங்க, ஒற்றுமையாக இருங்கிற அந்த ஒரு கவர்மெண்ட் இஸ்லாமிய கவர்மெண்ட் அமையுமையானால் அதற்கு கீழே இருக்கணும். இதெல்லாம் அந்த அதுக்கு முந்தி வருது. எதுக்கு முந்தி? சுன்னத்துல் குலஃபாய் ராஷிதீன் ஒரு துண்டு எடுத்து சொல்லுவாங்கல்ல, அந்த துண்டு எல்லா அறிவிப்புகள்லையும் அந்த ஒரு துண்டு மட்டுமே இல்லை, அதுக்கு முந்தையும் பிந்தையும் நிறைய விஷயங்கள் வருது. முன்னாடி உள்ளதை விட்டு விடுவார்கள், பின்னாடி உள்ளதை விட்டு விடுவார்கள். விட்டுட்டு பார்க்கறதுனால தான் குழப்பம் வருகிறது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், முதல்ல அல்லாவை அஞ்சி கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்களா, அது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சம்ஐ ஒ தாஅத்தி ஒயின் அபுதன் ஹபஷியன், அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் சரிதான், அவருக்கு நீங்கள் செவியேற்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அது தொடர்ச்சியாக அதே நிர்வாக விஷயமாக தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கட்டுப்பட்டு நடக்க சொல்கிறேன்? அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் ஏன் கட்டுப்பட சொல்கிறேன் என்றால், ஃபைன்னஹு மை யஇஷ் மின்கும், உங்களில் யார் எனக்கு பிறகு வாழ்கிறாரோ, நான் போய்விடுவேன், நீங்கள் வாழ்வீர்கள், யார் உங்களில் வாழ்கிறார்களோ அவர் எரா இஹ்திலாஃபன் கசீரா, அதிகமான முரண்பாடுகளை காண்பார், பலவிதமான குழப்பங்களை என்ன செய்வார் அவர் காண்பார். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தலைமைக்கு கட்டுப்படுவதில் உறுதியாகிறீங்க. அது அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, இந்த அடிமையை பொதுவாக ஏற்றுக்கிற மாட்டாங்க அந்த மக்கள். ஜாஹிலியா காலத்தில் ரத்தத்தில் ஊறி இருக்குது. அதில் அபிசீனிய அடிமைன்னா ரொம்ப மட்டமாக நினைப்பாங்க. அடிமைண்டால மட்டும், அபிசீனியா அடிமைன்னா அவர் தோற்றம் கட்டுறோம்ல, என்னவா இருக்கு, நீக்குறோங்கிறோம்ல, நீக்குறவாக இருக்கும் பொழுது அவர் கட்டுப்படுவதற்கு தயக்கம் காட்டுவாங்க. அவரே உங்களுக்கு தலைவராக வந்துட்டாலும் உங்களுடைய கலரு, உங்களுடைய மொழி, உங்களுடைய கோத்திரத்தை வைத்து கொண்டு அவருக்கு எதிராக ஒன்றும் பண்ணிவிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் நிர்வாகத்துக்கு சொல்லிட்டாங்க. இது நிர்வாக நல்லா தெரியுது, நிர்வாக விஷயத்தை சொல்கிறது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, தொடர்ந்து ஈயாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன், மார்க்கத்தை எச்சரிக்கிறாங்க. ஈயாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன், முஹதசாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படுகிற காரியங்கள் இருக்குல்ல, அதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். இதே தலைவருக்கும் கட்டுப்பட்டுக்கிறங்க. தலைவர் கட்டுப்பட்டுக்கிறங்கன்றவுடனே மார்க்கத்தில் அவருக்கு அதிகாரம் நினச்சிடக்கூடாதுல்ல, அடுத்த கவுண்டரை போடுறாங்க. தலைவர் கட்டுப்பட சொல்லிட்டாங்க, அப்போ தலைவர் 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக்கனா கேட்கணும்,
20 வந்து 8 ஆக்குனா கேட்கணும், அல்ல 8 20 ஆக்குனா கேட்கணும் அப்படின்ற அர்த்தம் வரக்கூடாதுன்னு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தலைவருக்கு நீங்கள் கட்டுப்படணும், அடிமையாக இருந்தாலும் கட்டுப்படணும். ஆனால் உங்களை எச்சரிக்கிறேன், முகதசாத்தில் உமூர், மார்க்க காரியங்களில் புதிதாக உண்டாக்கப்பட்டது இருக்குல்ல, அந்த விஷயத்தை உங்களை எச்சரிச்சிடுறேன். அதில் எல்லாம் யாருக்கு என்ன கிடையாது, கட்டுப்படுதல் கிடையாது. இப்போ இன்னஹா லலாலத்துன், அது வழிகேடு. அப்போ தலைவருக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லிவிட்டு அதில் என்ன சேர்க்குறாங்க, அது மார்க்கத்து கிடையாது. அப்போ இது அல்லாதில் கட்டுப்படணும் விளங்குது. அந்த தொடரை வச்சு பார்க்கல என்ன விளங்குது, இது அல்லாதில் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குறாங்க இல்லையா, அதுல எல்லாம் நீங்கள் கட்டுப்படக்கூடாது. அது அல்லாத விஷயங்களாக இருந்தால், அபிசினி அடிமையாக இருந்தாலும் கட்டுப்படுங்கள், இவ்வளவு சொல்கிறாங்க. ஃபமன் அதரக்க தாலிக்க மின்கும், இந்த மாதிரி கருத்து வேறுபாடு சண்டை இதுகளை எல்லாம் உங்களில் யாராவது கண்டால், காண்பீர்கள்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பிறகு நிறைய முரண்பாடுகள் குழப்பங்களை எல்லாம் காண்பீர்கள். அப்படி கண்டால் அலைஹி பி சுன்னத்தி ஒ சுன்னத்தில் குலபாயி ராஷிதீன் அல் மஹதியின், நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டப்பட்ட ஹலீஃபாக்களுடைய ஆட்சியாளர்களுடைய வழிமுறையையும் எனது வழிமுறையும் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. முரண்பாடு வரும் பொழுது என்னுடைய வழிமுறையையும் குலபாய ராஷிதீன்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வழிமுறையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ சண்டை வரும்போது மக்களுக்கு மத்தியில் பல கட்சிகள் உண்டாகும் பொழுது அப்போ ஆட்சியாளர்களை எதிர்த்துறாம என்னுடைய வழிமுறையிலையும் குலபாக்கள் வழிமுறையிலையும் என்ன செய்கிறீங்க, பிடித்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குலபாய ராஷிதீன்டா யார் தெரியுமா, அல்லு அலைஹா பின் நவாஜிது, அவங்க வந்து எனது சுன்னத்தை கடவாய் பொருட்களால் கடித்து கொண்டவர்கள். நல்லா விளங்கிக்கிறங்க, அந்த குலபாய ராஷிதீன்கள் வந்து எனது சுன்னத்தை கடவாய் பொருளாக கடிக்கிறோம்ல, ஒரு பொருளை முன்பல்லால் கடித்தா உருவிடலாம், வலிமையாக கடிக்க இயலாது. முன்பல்ல ஒரு பொருளை கடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க, பிடிச்சிட்டு தான் வந்துடும். கடவாய் பொருளை கடிச்சிங்கன்னா வராது. கடவாய் பல்லால் கடிக்கிறதுன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், உறுதியாக பிடிக்கிறதுக்கு சொல்கிறது. முன்பல்லால் கடிக்கிறது அரபியில் ஒரு உதாரணமாக இதை சொல்லுவாங்க. ஒரு பொருளை உறுதியாக பிடிக்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்க, கடவாய் பல்லால் கடித்து கொண்டான் அப்படிம்பாங்க. கடவாய் பல்ல வச்சு ஒரு பொருளை கடிச்சிக்கிட்டுன்னா எவனாலும் இழுக்க முடியாது. ஆனால் முன்பல்ல எப்படி வச்சு கடிச்சிக்கிட்டுன்னா ஒரே உருவி பண்ணலாம், அது வலிமையாக இருக்காது, அவ்வளோ வலிமையாக கடிக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குலபாய ராஷிதீன் யார் தெரியுமா, அவங்க வந்து என்னுடைய சுன்னத்தை கடவாய் பொருட்களால் கடித்து கொண்டார்களே, அந்த கலீஃபாக்களுடைய வழிமுறை நீங்கள் பின்பற்றுங்கள். இது இந்த திருமதியில் வரக்கூடிய மொத்த வாசகமும் வருகிறது. இதில் என்னவெல்லாம் வருது நீங்கள் பார்க்கணும். அபிசினி அடிமையாக இருந்தாலும் பின்பற்றுங்கள்ங்கிறாங்க. அப்போ இதை வைத்து கொண்டு குலபாய ராஷிதீன் சுன்னத்து மட்டும் இல்லை, அபிசினி அடிமை சுன்னத்தை எல்லாம் எடுத்துக்கலாம்னு யாராவது சொல்லுவாங்களா? அதை வந்து ஆட்சிம்பாங்க. கேட்டால் என்ன செய்வாங்க, அது ஆட்சிம்பாங்க. அது தானே இதுவும் ஆட்சிக்கு தானே சொல்கிறாங்க. முரண்பாடு வரும், சண்டை வரும், மார்க்கத்துக்கு தான் அதிகாரம் இல்லைன்னு அவ்வளோ ஆதாரம் இருக்க. இது நம்ம எப்படி இதை பார்க்கணும், இதை விளங்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்ல, என்னிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள், வகியை மட்டும் பின்பற்றுங்கள், என்கிட்டமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும், மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். இந்த மாதிரியான வசனங்களை வச்சு பார்க்கும் பொழுது இது மார்க்கத்தில் கொடுக்குற அதிகாரம் கிடையாது, கொடுக்க முடியாது. மார்க்கத்தில் என்ன செய்யலை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை மார்க்கத்தில். அப்போ மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரம் இல்லை என்பதற்கு ஏராளமான குர்ஆன் வசனங்களை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த வசனத்துக்கு முரண் இல்லாமல் விளங்குறதா இருந்தால் கூட என்ன செய்யணும், அதை வைத்துக் கொள்ளணும். சரிப்பா குலபாய ராஜின் பின்பற்றுவோம். இந்த இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த குர்ஆன் ஆயத்தில் என்ன செய்யுது, இப்போ அல்லாஹ் வந்து என்னுடைய வகியை பின்பற்றுங்கிறான், குலபாய ராஷிதீனுக்கு வகி வராது, எப்படி அதை பின்பற்றுவீங்க, அது குர்ஆனுக்கு மாற்றமாக வருது. அப்போ முதல்ல இதுக்கு விளக்கத்தை சொல்லாமல் இந்த ஒரு துண்டை வச்சுக்கிட்டு பேசினா கூட பேசிக் என்னவாகுது, உடஞ்சி போயிடுது. நம்முடைய பேசிக் என்ன, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் நமக்கு என்ன சொல்லுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும்போது அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான், என்னிடமிருந்து உனக்கு நேர் வழி வரும், உன் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட இவங்க பெரிய ஜீனியஸுகளா, அவங்களோட ஒரு பெரிய சிந்தனையாளர்களா? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டான். ஒவ்வொரு நபிமார்களுக்கு இந்த அதிகாரத்தை தரலன்னு வர சொல்லிவிட்டான். நான் சொல்கிறது தான் கேட்கணுமே தவிர உங்கள் இஷ்டத்துக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தவறான விஷயத்தை சொல்லும் பொழுது கூட கண்டிச்சு, வகி இல்லாமல் நீ எப்படி சொன்னேன், அது பின்னாடி நம்ம சொல்லுவோம். அதையெல்லாம் கூட எல்லாம் நினைஞ்சிட்டான், எச்சரிக்கை பண்ணி இருக்கிறான். அப்போ முதல்ல பார்க்க வேண்டியது இந்த ஹதீஸில் இந்த முன்பின் தெரியாட்டா கூட, ஏப்பா குலபாய ராஜனை பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறிய, இது மார்க்க விஷயமா இருக்குன்னு உன் அறிவே படுதா, மார்க்க விஷயமா இருக்குன்னு இதை வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் அப்போ அந்த குர்ஆன் ஹதீஸில் அவ்வளோ அடிபட்டு போயிருமே. அல்லாஹ்வுடைய வகியைத்தான் பின்பற்றணும் என்பதெல்லாம் அடிபட்டு போயிருமே. இல்லாட்டி இந்த 4 பேருக்கு வகி வந்துச்சுன்னு சொல்லப்போ, இந்த 4 கலீஃபாக்கள் என்ன இருக்குது,
வகியை பெற்றிருந்தாங்க, இவங்களுக்கு வகி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அதுக்கு என்ன வராது, ஆன்சர் வராது. அதுவே நமக்கு போதுமானது. அது போக இதில் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அபிசினிய அடிமையாக இருந்தாலும் பின்பற்றுங்கள் என்று சொல்லுவதன் மூலம் இது ஆட்சியை தான் சொல்கிறாங்கன்னு விளங்குறது. அதே நேரத்தில் ஒருவேளை மார்க்கம்னு எடுத்துக்கொண்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக வேண்டி விதத்து பண்ணிவிடாதீங்க, புதுசாக உண்டாக்குன எதையும் ஏற்றுக்கிறாதீங்க. அவங்களுக்கு கட்டுப்படுறது உண்மைதான், கட்டுப்படுறவங்கிற பேரில் அவங்க குர்ஆன் ஹதீஸில் இல்லாத சொன்னால் கேட்காதீங்கன்னு சேர்த்துருக்குல்ல, குர்ஆன் ஹதீஸில் இல்லாத சொன்னால் கேட்காதீங்கன்னு இருக்கிறது. அப்போ இந்த குலபாய ராஷிதீன்கள் வந்து மார்க்க விஷயம் வைத்து கொண்டால் கூட அவங்க ரசூலுடைய சுன்னத்தை கடவாய்ப்பல்லால் பிடிச்சி இருப்பாங்களே, அதில் தான் பின்பற்றணும். அது நான் யார் சொன்னாலும் பின்பற்றலாம். அதில் நீங்கள் இதில் குர்ஆன் ஹதீஸ் எடுத்து சொன்னால் ஒரு ஆள் பின்பற்றலாம்ல, அந்த அர்த்தம் தான் வருமே தவிர சஹாபாக்கள் 4 கலீஃபாக்கள் சொல்வதை எல்லாம் கேட்கணும் என்கிற ஒரு அர்த்தத்தில் எது வரல, இந்த ஹதீஸ் இல்லைங்கிறத மொத்தத்தையும் திருமதி நீங்கள் தமிழாக்கம் வந்திருக்கிறது 2600வது ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவும் சேர்ந்து என்ன இருக்கு வரும், அந்த ஹதீஸில் ஒரு தொடராக வருது. அதே மாதிரி வந்து இதே ஹதீஸ் வந்து அபூதாவுதுலையும் இருக்கிறது. அபூதாவுதில் இருக்கும் பொழுதும் சேம் இதே மாதிரியான ஒரு விஷயந்தான் வருது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள்னு வருதுல, அதுக்கு பிந்தி இந்த எச்சரிக்கை வருது, பிதஅத் எச்சரிக்கை. அதான் அதில் வந்து முன்னாடி வந்துடுது, பிதஅத்து செய்த பிதஅத்தெல்லாம் வழிகேடு, அதில் நீங்கள் பின்பற்றிடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை பின்னாடி வந்துட்டு குலபாய ராஷிதீனை பின்பற்றுங்கள்ங்கிறது அதுக்கப்புறம் வருது. இந்த ஹதீஸில் அபூதாவுதில் வந்து 3991 3991 அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள், அதே நேரத்தில் ஒய்யாக்கும் முஹததாத்தில் உமூர் அவங்கள பின்பற்றும் பொழுது புதுசாக என்னத்தையாவது உண்டாக்குனாங்கன்னு வைங்க, அதை பின்பற்றி விடாதீங்க. ஃபைன்ன குல்ல முஹததத்தின் பிதா, புதுசாக உண்டாக்குன ஒவ்வொரு காரியம் எவரால் உண்டாக்குனாலும் சரிதான், ஒவ்வொரு பிதத்து ஒவ்வொரு புதிய காரியங்களும் பிதத்தாக அனாச்சாரமாக இருக்கிறது. குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாக இருக்கிறது. அப்போ இந்த குலபாக்களை பின்பற்ற சொல்லிவிட்டு அதே கரெக்டானதாக இருக்குமே, ஆனால் இது ஏன் சொல்லணும், குலபாக்களை பின்பற்றுங்க அது மார்க்கத்துக்கு இல்லைன்னு அர்த்தம். இதில் குலபாக்களை பின்பற்றுங்கள்னு சொன்னது மார்க்கத்துக்கு சொல்கிறாங்களா நிர்வாகத்துக்கு சொல்கிறாங்களான்னு விளங்காமல் ஒரு பொதுவாக இருக்கிறது. அந்த பொதுவான அர்த்தத்தை நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள், அதே நேரத்தில் ஒய்யாக்கும் போது ஆத்திரமூர் புதுசாக உண்டான காரியமாக இருந்தால் அதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். அது குலபா உண்டாக்குனாலும் சரி தான், குலபாய ராஷிதீன் உண்டாக்குனாலும் சரி தான், என்ன செய்கிறேன், புதுசாக உண்டாக்கப்பட்ட காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன். அது வந்து பிதஅத்து, அந்த பிதஅத்து எல்லாம் வழிகேடு அப்படின்னு சொல்லி இந்த அப்போ கலீஃபாக்களை பின்பற்றுங்கள்னு சொன்ன பிறகு இதையும் சேர்த்து சொல்கிறாங்க. அபூதாவுதில் உள்ளது இது எச்சரிக்கை வந்து பின்னாடி வருது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குகிறோம், குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுவது என்பது நிர்வாகத்துக்கு தான் சொல்லப்படுகிறது. அதை 2 விஷயம் தெளிவுபடுத்துது. இதுக்கு முன்னாடி வந்து அபிசினி அடிமையாக இருந்தாலும்ங்கிறாங்கல்ல, இதுலேயும் அது வருது, அபிசினி அடிமையாக இருந்தாலும் பின்பற்றுங்கள் கட்டுப்படுங்கள். அது எதை காட்டுது, ஆட்சி சம்பந்தப்பட்ட ஒரு வரி போடுறாரா தலைவர் கேட்டுக்கொள்ளணும், நீ என்ன உனக்கு என்ன ரைட், நீ வரி போட்டு நான் எது கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ரோடு போடுறாரா இந்த இடத்துல ரோடெலாம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கத்தில் உள்ளவங்க வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் கேளுங்க, ஒரு அடிமையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து மீறாதீங்க. அப்போ அடிமைக்கு கட்டுப்படுவது, அபிசினி அடிமைக்கு கட்டுப்படணும்னு சொன்னதில் இருந்து பேசப்படுவது நிர்வாகத்தை பற்றி, ஆட்சி தலைவர்களுக்கு கட்டுப்படுவது பற்றி, ஆட்சி தலைவர்களுக்கு ஆட்சி தலைவர்கள் என்ற முறையில் கட்டுப்படுவது பற்றி என்ன செய்கிறது, பேசுகிறதுன்னு சொல்லிட்டோம். ஒருவேளை இது மார்க்கம் யாராவது விளங்கிக்கிட்டா என்ன செய்கிறது, சுன்னத்துள்ள வார்த்தை வச்சு விளங்கலாம்ல, சுன்னத்தில் குலபாய ராஷிதீன், அதுதான் பின்னாடி ஒரு எச்சரிக்கை. மார்க்கத்துக்கு இது இல்லைன்றாங்க, குலபாய ராஷிதீன்களுடைய வழிமுறையை நீங்கள் கேளுங்க, ஆனால் அது எதுக்கு இல்லை, மார்க்கத்துக்கு இல்லை. அப்போ பிதஅத்து செய்யக்கூடாதுங்கிறது அதில் சேர்ந்து வருது, அதையும் மறைக்கிறாங்க. என்னுடைய சுன்னத்தையும் குலபாய ராஷிதீன் சுன்னத்தையும் பின்பற்றுங்கள்ட்டு மட்டும் இருப்பது போல் என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட கொண்டே காட்டுகிறார்கள். ஆனால் என்ன வருது, பின்னாடி வருது பிதஅத்து எனக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட காரியங்கள் கிடையாது, நான் இருக்கும்போது எது உண்டாக்கணும் அதுதானே தவிர எனக்கு பிந்தி ஏதாவது உண்டாயிருக்குமே ஆனால் அவை அனைத்துமே வழிகேடு, அது எவரால் உருவாக்கப்பட்டாலும் வழிகேடு தான் அப்படின்றதையும் சேர்த்து சொல்கிறாங்க. இது அபூதாவுதில் அதை பின்னாடி கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி வந்து இப்னு மாஜாவில் 42 அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி தான் கொண்டு வர்றாங்க. எதுக்கு பின்னாடி,
குலஃபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு, இப்னு மாஜாவில் 42 குலஃபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் பிதஅத்துகளுக்கு கட்டுப்பட்டுறாதீங்க. நான் செய்யாத ஒன்று அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டுறாதீங்க. நான் சொன்னதையே எடுத்து சொன்னால் நீங்கள் கேட்கணுமே தவிர, நான் புதுசுனா தானே அதை புதுசாக உண்டாக்கப்பட்டதை கேட்காதீர்கள்னா, அப்போ நான் உண்டாக்காமல் எனக்கு பிந்தி ஏதாவது உண்டாக்கியிருப்பார்களே, ஆனால் அதை நீங்கள் கேட்காதீங்க. அது இப்னு மாஜாவிலும் எப்படி வருதுன்னு கேட்டால், குலஃபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு பிதஅத்துகளில் கட்டுப்பட்டுறாதீங்க. அவங்க உண்டாக்குனாங்கல்ல, இப்போ இருப்பதை சொன்னால் தான் கட்டுப்படணும். இருப்பதை ஹதீஸ்லையும் குரான்லையும் உள்ளதை சொன்னால் கட்டுப்படணுமே தவிர, இல்லாத உண்டாக்கி சொன்னாங்கன்னா என்ன செய்யக்கூடாது, கட்டுப்பட்டுறக்கூடாது. அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் இப்னு மாஜாவில் பின்னாடி தான் வருது. இந்த குலஃபாக்களுக்கு கட்டுப்படுங்கள்னு சொன்னதுக்கு பிறகு இந்த பிதஅத்து விஷயம் வருது. அதே மாதிரி இப்னு மாஜாவில் 43வது ஹதீஸில் வருது, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வருது. என்ன வருது, இந்த இதே சம்பவம் அப்படி வருது. அப்படி வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதில் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நிர்வாகத்தை தான் சொல்கிறோங்கிறதுக்கும் மார்க்கத்தில் யாருடைய உதவியும் தேவையில்லை என்பதையும் சேர்த்து சொல்கிறாங்க. எப்படி, உங்களை வெள்ளை வெளையர்னு மார்க்கத்தில் விட்டுட்டு போகிறேன், அதுக்கு யாரும் தேவையில்லைங்கிறாங்க. ஆரம்பமே என்ன செய்கிறாங்க, தரக்துக்கும் அலல் பைலா, உங்களை வெள்ளை வெளையர் என்ற மார்க்கத்தில் நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போல இருக்கும். இரவுன்னு சொல்லுவோமே, அது கூட வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தில் நான் விட்டுட்டு போய் விடுகிறேன். லா யஸீகு அன்ஹா பாதி இல்லா ஹாலிகுன், அதுக்கு பிறகு ஒருத்தன் வழி தவறினால் நாசமாக போகக்கூடியவன் தான் வழி தவறுவான். என்னுடைய வழிமுறை அவ்வளோ தெளிவாக இருக்கிறது, குழப்பக்கூடிய வகையில் நான் ஒன்றுமே சொல்லலை, தெளிவாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்கிறாங்க, குலஃபாய ராஷிதீன்களில் எனக்கு பிறகு நீங்கள் நிறைய முரண்பாடுகளை பார்ப்பீர்கள், அப்போ குலஃபாய ராஷிதீன்களுடைய வழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அபிசினி அடிமையாக இருந்தாலும் கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறது இருக்குல்ல, அதை கடைசியாக கொண்டு வர்றாங்க. குலஃபாய ராஷிதீனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க, சுன்னத்தை கேளுங்க. ஒயின் அபுதன் ஹபஷியன், அந்த குலஃபாய ராஷிதீன்கிறவன் அவர் அபிசினி அடிமையாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த குலஃபாய ராஷிதீன் சொன்னது 4 கலீஃபாக்களுக்கெல்லாம் கிடையாது. குலஃபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒயின் அபுதன் ஹபஷியன், அவர் அபிசினி அடிமையாக இருந்தாலும் சரி. அப்போ நேர்வழி பெற்ற ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அவர் அபிசினி அடிமையாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி இருப்பாரே, ஆனால் அவருக்கு கட்டுப்படுங்கிறாங்க. 4 கலீஃபாக்களில் யாரும் அடிமையும் கிடையாது, அபிசினியாக்காரரும் கிடையாது. அப்போ 4 கலீஃபாக்களை இது பேசுதுன்னு சொல்வதே தப்பாக போயிடுது. இது ஜென்ரலாக பேசுகிறது. என்ன பேசுகிறது, குலஃபாய ராஷிதீன் என்றால், குலஃபாண்டா கலீஃபா, ராஷிதீன் என்றால் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள். எனக்கு பிறகு பல ஆட்சியாளர் வருவாங்க, ஒரு 4 தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு பிறகு நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும், அபிசினி அடிமையை வந்தாலும் அவங்களுக்கு சொல்ல கேட்டு நடங்கன்னு சொல்லும் பொழுது தான் இப்போ மேற்றே விளங்கி போயிடுது. இது சஹாபி வட்டத்தையும் தாண்டி, தாபியன்கள் வட்டத்தையும் தாண்டி இன்னைக்கு கூட பொருந்தும். இன்னைக்கு கூட ஒரு இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் அமைந்து அதுக்கு ஒரு தலைவராக அபிசினி அடிமை இருப்பாரே, ஆனால் அவருக்கு கட்டுப்பட வேண்டிய கடமை இந்த ஹதீஸ் படி நமக்கு இருக்கிறது. எதில் கட்டுப்படணும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நிர்வாகத்தில். அதான் அது. அப்போ இப்போ ஒருத்தர் இருந்தால் என்ன அர்த்தமோ அதுக்கு, அதான் அப்பவும் அர்த்தமாகும். அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், வலைக்கும் பிமா அரப்தும் மின் சுன்னத்தி ஒ சுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீனல் மஹதியீன்னு சொல்லிவிட்டு, வலைக்கும் பி தாஅத்தி ஒ இன் அபுதன் ஹபஷியன், நீங்கள் அபிசினி அடிமையாக இருந்தாலும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும், நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும். அதோடு என்ன செய்யணும், அவர் அபிசினி அடிமையாக இருந்தாலும் கட்டுப்பட்டு நடக்கணும். அப்போ அபிசினி அடிமை கூட யாராக இருக்கலாம், நேர்வழி பெற்ற கலீஃபாவாக இருக்கலாம். இப்போ இந்த நேர்வழி பெற்ற கலீஃபான்னு இந்த 4 பேரை கொண்டு நிறுத்துறதுனால தான் இவங்க ஏதோ எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம் மாதிரி கொண்டு போகிறாங்க, தீனோட சம்மந்தப்படுத்துகிறாங்க. அது 4 தான் குறிக்குதுன்றே இல்லை. இப்போ இந்த ஹதீஸ் விளக்கிறது, இப்னு மாஜா 43வது ஹதீஸ் என்ன விளக்குது, குலஃபாய ராஷிதீன் என்பது 4 நபரை குறிப்பதற்கு உள்ள வார்த்தை கிடையாது. ஆனால் அவங்க குலஃபாய ராஷிதீன் தான், 4 கலீஃபாக்களும் நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் தான். 4 பேர் மட்டும்தானா, இல்லை யாரெல்லாம் நேர்வழியில் பின்னாடி ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அடங்குவார்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்படுங்க அப்படிங்கிறது அதில் வருகிறது. அப்போ இப்னு மாஜாவுடைய இந்த அறிவிப்பை வச்சு பார்க்கும் பொழுதும் நமக்கு என்ன விளங்குது, இது ஆட்சியாளர்களைத்தான் குறிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு பிறகு கலீஃபாக்கள் 12 பேருங்கிறாங்க, 4 இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது. 4 இது 4 கலீஃபாக்களை பற்றிய விஷயமே இல்லை. இந்த ஹதீஸ் குலஃபாய ராஷிதீன்னா 4 கலீஃபா என்று பேச்சுக்கு வைத்து கொண்டாலும்
முதல் ஆதாரம். பேச்சுக்கு வைத்து கொண்டாலும் இது மார்க்க விஷயத்தை சொல்லலை என்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னோம்ல அவ்வளோ ஆதாரங்களையும் அது போன்ற நாங்கள் சொல்லாமல் விடுபட்ட ஆதாரம் இருந்தால் அதையும் வைத்துக்கொண்டு நீங்கள் உடைச்சி போடலாம். எப்படிப்பா வகியை தானப்பா பின்பற்றன்னு? 4 கலீஃபாவுக்கு வகி வராது என்பது அதை எப்படி சொல்லுவாங்க? அப்போ கலீஃபாண்டா ஆட்சியாளர்களாக இருக்கிறதுனால ஆட்சியாளர் கட்டுப்படணும். கலீஃபாங்கிற சொல்லுக்கு ஆட்சியாளர்னு வருதா இல்லையா? ஆட்சியாளர்னு சொல்லிட்டு அவர் கட்டுப்படுங்கன்னா அந்த ஆட்சியில் கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். கலீஃபாண்டா ஆட்சியாளர், ஆட்சியாளர் கட்டுப்படனா என்ன அர்த்தம்? ஆட்சியில் கட்டுப்படுன்னு அர்த்தம். ஒரு இப்போ கருணாநிதி ஆட்சியாளர் முதல்வர் கட்டுப்படுங்கன்னா அவரை மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லணுமா? அப்போ அவர் முதல்வராக இருந்து கொண்டு என்ன சொல்கிறார் அது கட்டுப்படணும்னு அர்த்தம். ஜெயலலிதா ஆட்சியாளராக இருக்க கட்டுப்படுங்கன்னா நம்ம சாமி கும்பிட்னு அர்த்தம் வருமா? வராது. என்னது? முதல்வருங்கிற முறையில் ஒரு உத்தரவு போடுவார், நம்ம கேட்கணும்னு அர்த்தம். அப்போ ஹலீஃபாங்களுக்கு ஒரு பொறுப்பை சொல்லி கட்டுப்படுங்கள்னு சொன்னால் அது ஏன் மார்க்கத்தை எப்படி குறிக்காது? அப்போ ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் வந்தாங்கன்னா நீங்கள் செய்யுங்க கட்டுப்படுங்க, கெட்டவங்க வந்தால் ஏற்று என்ன செய்யுங்க குரல் கொடுங்க. இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு கான்செப்ட். அப்போ இதை அந்த மற்ற ஆதாரங்களை வைத்து நீங்கள் அதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? அதை உடைச்சிடணும். அடுத்து என்னென்னு கேட்டால் இது யாரை சொல்லுது என்று கேட்டால் இது 4 கலீஃபா நீனா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இதை மார்க்க மேட்ரு மாதிரி ஆக்குற. இன்னைக்கு கூட அது வரும். 4 கலீஃபா மட்டும் குறிக்காது. இன்னைக்கு கூட ஒருத்தர் ஆட்சியாளராக வந்தால் அவருக்கும் கட்டுப்படணும்னு அது சொல்லுகிறது. அப்போ அவர் மார்க்கத்தில் ஏதாவது சொன்னார்னா கேட்பியான்னு கேட்டு அதெல்லாம் இல்லைம்பாங்க. அதான் அதுவும் இல்லை. அந்த ஹதீஸ் எல்லாருக்கும் பொதுவாக தானே சொல்லுது. அப்போ 4 கலீஃபாவை இது சொல்லலை என்பதற்கு எது ஆதாரம்? அந்த இப்னு மாஜாவுடைய 43வது ஹதீஸ் ஆதாரமாக வருகிறது. ஹுலஃபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள், அபிசினி அடிமையே இருந்தாலும் கட்டுப்பட்டு நடங்கள். அப்படி சேர்த்து சொல்வதில் இருந்து அந்த ஹலீஃபாங்கிறது யாரை குறிக்கலை? 4 நபர்களை குறிக்கவே இல்லை அப்படின்றது வழங்கி போச்சு. அப்போ 4 நபர்களுக்கு ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களை குறிக்குமையானால் அப்போ மார்க்க ரீதியான ஒரு கருத்தை அங்கே திரிக்கவே முடியாது. இந்த 4 கலீஃபாண்டாலும் ஏதாவது ஒரு அவங்க நெருக்கமாக இருந்தாங்க மார்க்கத்தை அப்படின்னு ஏதாவது ஒரு டைலாக் விடலாம். இது பொதுவாக ஆட்சியாளர் வரும்போது ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழாத ஒருத்தர் கூட வருவார். அவர் 1000 வருஷத்துக்கு பிந்தி கூட ஒருத்தர் வருவார். அவர் சொல்லையும் கேளுங்கன்னா அது எப்படி மார்க்கமாகும்? மார்க்க விஷயத்தை அவர் எப்படி சொல்லுவார்? இப்படி சிந்தித்தாலும் வழங்கி போயிடும். அடுத்து என்ன நம்ம இதில் சொல்லணும்? முன்பின் வாசகங்கள்லாம் எடுத்து நம்ம என்ன செய்யணும்? இது மார்க்கத்தை சொல்லவே இல்லை என்பதற்கு ஆதாரமாக விதத்தில் கட்டுப்பட்டுறாதீங்க, புதுசாக உண்டாக்குனா கட்டுப்பட்டுறாதீங்க, அதில் எல்லாம் கட்டுப்படுதல் கிடையாது. அப்போ மார்க்கம் அல்லாததில் கட்டுப்படணும் என்பதை அந்த ஹதீஸு பல அறிவிப்புகள் என்ன செய்யுது விளக்குகிறதுன்னு சொல்லி பண்ணும். அதுக்கப்புறம் துணையாக இது எங்கெல்லாம் வருதுன்னா நம்பர்னா குறிச்சிக்கிறங்க. நிறைய ஹதீஸில் வர்றதுனால இது திருமதி 2601 அப்போ மொத்தமாக எல்லாத்துலேயும் நான் சொன்ன அந்த அறிவிப்புகள் வரும். அபுதாவுது 3991, இப்னு மாஜா 42, இப்னு மாஜா 43, முஸ்னத் அஹ்மது 16519 16519 16519. அதே முஸ்னத் அஹ்மதில் 16521 16521 16521. அதே முஸ்னத் அஹ்மதில் 16522. அடுத்த நம்பரு முதல் சொன்னதுக்கு அடுத்த நம்பரு 16522 இந்த நம்பரு. அதே மாதிரி தாரிமிங்கிற நூலில் 95. மற்ற நூல்கள்லாம் இருக்கிறது பைஹக்கி இந்த மாதிரி அதெல்லாம் நான் எடுக்கலை. இந்த ஃபேமஸாக இருக்கக்கூடிய நூல்களில் இருந்து உள்ளதை மட்டும் எடுத்து காட்டுறோம். அனைத்துலையும் இதெல்லாம் இருக்கிறது. இந்த நூலுமே முழுசு சரி கிடையாது. இந்த ஹதீஸ் சரி இல்லைங்களா? சவரான ஹதீஸும் இருக்கும். திருமதியில் கூட 2 ஹதீஸும் கலந்தானே இருக்கிறது. நம்ம எடுத்துக்கொண்ட ஹதீஸ் சரியான்னு கேட்டால் அறிவிப்பாளர் நம்ம குறை சொல்லலை. உங்கள் கருத்துக்கு ஆதாரம் இல்லை. இந்த ஹதீஸு குலபாய ராஜ்யங்கள் வழியை பின்பற்றுங்கிறது நாங்களும் ஏற்றுக்குருவோம். நேர்வழி பெற்ற ஒரு தலைவர்கள் எங்களுக்கு கிடைப்பார்களே ஆனால் நாங்கள் கட்டுப்படுவோம். இப்போது நாங்கள் கட்டுப்படுவோம். நேர்வழி பெற்ற ஒரு தலைவர் கிடைத்தாரே ஆனால் அவருக்கு எதிராக நாங்கள் புரட்சி பண்ண மாட்டோம். அவருடைய ஆட்சியின் கீழே நாங்கள் இருப்போம். அப்படி ஒரு நிலையை சந்திக்கும் பொழுது நாங்கள் இதை அமுல்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் நீங்கள் சொல்கிற மேற்றது சொல்லலை. மார்க்க விஷயத்தை தான் முழுமையாக்கிட்டான் அல்ல. அப்புறம் ஏன் பின்னாடி உண்டாக்குவாங்கன்னா முழுமையாகனு அர்த்தமாயிருமாங்க? மார்க்கத்தை அல்ல முழுமையாக்கிட்டான். இந்த 4 பேரும் பின்னாடி உண்டாக்குவாங்கன்னா முழுமையாகலன்னு அர்த்தமாயிருமே. அல்ல முழுமையாக்குறன்னு ஆயிருமே. அப்போ முழுமையாக்குற மார்க்கத்துக்கு பின்னாடி யாரும் சேர்க்க முடியாது. அதுலேயே எல்லாம் உடஞ்சி போயிடும். மற்ற இதெல்லாம் சொல்லிக்கிற வேண்டியது. அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த ஹலீஃபாவை பொறுத்து சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது இது 3455 புகாரியில் 3455 3455
அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இஸ்ரவேல் மக்களுக்கு நபிமார்கள் தான் தலைமை தாங்கினார்கள். தசூசுகும்னு தசூசுன்னா அரசியல் தலைமைன்னு அர்த்தம். தசூசுகும்னு சொன்னால் அவங்களுடைய ஆட்சிக்கு தலைமையேற்றது யார்? நபிமார்கள் தான் தலைமையேற்றார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு தனியாக ஒரு அரசாங்கம் தனி, மத குரு தனின்னு இருந்தது கிடையாது. இஸ்ரவேல் காலத்தில் என்ன இருக்கும்னு கேட்டால், யார் நபியாக இருந்தாரோ அவர் தான் என்னவா இருப்பார்? தலைமையாகவும் இருப்பார். சுலைமான் நபி நபியாகவும் இருந்தாங்க, அவங்க தான் ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க. அது மாதிரி தாவூத் நபி நபியாகவும் இருந்தாங்க, அந்த மக்களுக்கு ஆட்சி தலைவராகவும் இருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், கானத்து பனு இஸ்ராயில இஸ்ரவேல் சமுதாயத்தவர்களுக்கு தசூசுஹுமுல் அம்பியா, நபிமார்கள் தான் அவங்களுடைய ஆட்சிக்கு தலைமை, அவங்களுடைய ஆட்சி தலைமையை வகித்து வந்தார்கள். குல்லமா ஹலக்க நபியுன், ஒரு நபி இறந்து விட்டால் ஹலஃபஹு நபியுன், அடுத்த நபி அந்த இடத்துக்கு வந்து விடுவார். ஒரு நபி போனால் இன்னொரு நபி தான் அடுத்த ஜனாதிபதியாக வருவாரே தவிர நபி அல்லாதவங்க என்ன வரமாட்டாங்க, ஜனாதிபதி பிரதமர் பொறுப்புக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஒ இன்னஹு லா நபிய பாதி, ஆனால் எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையவே கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால ஒ யகூனு குலஃபாவு, ஆட்சியாளர்கள் வருவார்கள். இப்போ யக்சுரூன, அவங்க நிறையவே வருவார்கள். எனக்கு பிறகு அரசியல் தலைமை யாருக்கு வராது? நபிக்கு வராது. நான் தான் கடைசி நபி. அந்த இஸ்ரவேலர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நபிக்கு பிறகு நபி வரலாம்னு இருந்ததுனால ஒரு நபி போனால் இன்னொரு நபியும் அல்ல வழிகாட்டுறதுக்கு அனுப்பிடுவான், நிர்வாகத்துக்கு அவரே பார்த்துக்கிடுவார். எவர் வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார் அவர் தான் என்ன செய்வார்? அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கும் தலைமை வைத்துக் கொள்வார். நாட்டுக்கு பாதுகாப்பதற்கும் அவர் பொறுப்பாளியாக இருப்பார். ஆனால் நான் கடைசி நபியாக இருக்கும் பொழுது எனக்கு பிறகு வரக்கூடியவர் நபியாக இருக்க மாட்டார், வெறுமனே ஆட்சியாளராக இருப்பார். அப்போ இது எதுக்கு சொல்கிறாங்க? ஆட்சிக்கு தான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒசையக்கூனு குலஃபா, எனக்கு பிறகு ஹலீஃபாக்கள் உண்டாவார்கள். எக்ஸுரூன, அவர்கள் நிறைய வருவார்கள். அப்போ இந்த ஹலீஃபாங்கிறது இந்த நாளை தான் சொல்லுதுங்கிறதே ஒரு சும்மா சொல்லக்கூடிய ஒரு வாசகம். இது ஹலீஃபாக்கள் எவ்வளோ வருவாங்களாம்? இப்போ எக்ஸுரூன, நிறைய வருவார்கள். அப்போ நிறைய என்று சொன்னாலே ஒரு அன்லிமிட்டு தான், அது ஒரு லிமிட்டு உள்ளது இல்லை. ஒரு 4 பேர் தான் வருவார்கள்ங்கிறத நிறைய வருவார்கள் யாருமே சொல்ல மாட்டோம். நம்ம ஒரு 4 பேர் தான் பிந்தி வருவார்கள் என்று இருந்தால் நம்ம 4 வருவார்கள்னு சொல்லி போடலாம். 5னா 5ன்னு சொல்லிவிடுவாங்க, 3னா 3ன்னு சொல்லிடுவாங்க. நிறைய வருவார்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ ஹலீஃபாக்கள் என்கிற அந்த சொல்லு குறிப்பிட்ட அந்த சஹாபிகளில் உள்ள ஆட்சியாளர்களை மட்டும் குறிக்குங்கிறாங்கல்ல, அது தப்பு. எல்லாருமே என்னது? கலீஃபா தான். நல்லபடி ஆட்சி பண்ணார்களே ஆனால் அவங்களாம் யார்? கலீஃபா. நிறைய வருவார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, பொமா தஅமுருனா, அப்போ நிறைய வந்தால் நான் எங்களுக்கு என்ன நீங்கள் உத்தரவு போடுறீங்க? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஃபூ பையத்தல் அவ்வலி ஃபல் அவ்வல், முதல்ல உள்ளவருடைய பையத்தை நிறைவேற்றுங்கள், அவர் மௌத்தா போனால் அடுத்த பையத்தை நிறைவேற்றுங்கள், அவர் மௌத்தா போனால் அடுத்த ஆளை தலைவராக ஏற்றுக்கொண்டு இப்படியே செய்து கொண்டே இருங்கள். அப்புறம் என்ன செய்கிறாங்க? ஆத்தூஹும் ஹக்கஹும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். இப்போ இன்னல்லாக சாயிலுகும் அம்மஸ்தர ஆகும், அவங்க எப்படி மக்களை நிர்வகித்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் விசாரித்துக் கொள்வான். ஜென்ரலாக தான் சொல்கிறாங்க. இந்த ஹலீஃபாங்கிற வார்த்தை கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கிற ஆட்சியாளர்களையும் சேர்த்தே சொல்கிறாங்க. நீங்கள் கட்டுப்படுறத நீங்கள் செஞ்சு போடுங்க, அவங்க என்னத்தையாவது பண்ணாங்கன்னு சொன்னால் அது அவன் பார்த்துக்கிடுவான், அல்லாஹ் அவங்கள விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்துக் கொள்வான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது எதுக்கு இதை நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறோம் என்று கேட்டால், ஹலீஃபாக்களை பின்பற்றுங்கள்னு அந்த வருத அது அந்த 4 சஹாபின்னு நினைக்கிறது தான் குழப்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. அது 4 சஹாபியை மட்டும் ஹலீஃபாங்கிறது குறிக்காது, பின்னாடி வரக்கூடியவர்களை எல்லாம் குறிக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்களே அவங்களுக்கு கூட குறிக்கும். இப்போ 100% ஆட்சி பண்ணாமல் கொஞ்சம் ஒரு சிறந்த ஆட்சின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்சியாளர் கூட குறிக்கி அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படணும். அவங்க தப்பு ஏவனார்களேனால் கட்டுப்படக்கூடாது, வேற ஒரு ஹதீஸில் வருது. அது இல்லாத வரைக்கும் கட்டுப்படணும். அவங்க மிஸ்டேக் பண்ணுவார்களே ஆனால் அவர்களை அல்லாஹ் விசாரிப்பான். இந்த அல்லாஹ் விசாரிப்பான்ங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது இந்த 4 ஹலீஃபாக்கள் ஒரு மேட்டராக தெரியல, ஜென்ரலாக உள்ள ஒரு மேட்டராகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இது புகாரியில் 3455 வருது. அதுபோக இன்னொன்று இருக்கிறது, என்னென்னு கேட்டால் எனக்கு பிறகு 12 ஹலீஃபாக்கள் அமீர்கள் தலைவர்கள் உருவாவார்கள், அனைவருமே குறைஷ் குலத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். எனக்கு பிறகு வரிசையாக 12 ஆட்சியாளர்கள் உண்டா. இது முன்னறிவிப்பு, அது 12 தான் வருவாங்கன்னு இல்லை,
12 குறைஷிகளாக இருப்பார்கள்ங்கிறதுக்கு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. 12மே குறைஷி ஓத, அபூபக்கர் குறைஷி தான், உமர் குறைஷி தான், இப்படி எல்லாமே அந்த 12 பேர் என்னவா இருப்பாங்க, வரிசையாக குறைஷிகளாக இருப்பார்கள்னு சொல்லும் பொழுது அவங்களையும் ரசூலுல்லாஹ் ஹலீஃபான்னு தான் சொல்கிறாங்க. 4 பேர் மட்டும் ஹலீஃபான்னு சொல்லலை, நம்பரை கூட்டியே நினைச்சிடுறாங்க. 12 பேர் வருவார்கள், 12 பேர் என்னவா இருப்பாங்க, ஹலீஃபாவாக இருப்பார்கள்ங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டால் முஸ்லீமில் 3393. இது வந்து அந்த கம்ப்யூட்டரில் உள்ள சாஃப்ட்வேரில் உள்ள நம்பரு. இவங்க தமிழில் போட்டிருக்காங்கல்ல, அதில் கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசம் வரும். இதில் என்ன இருக்குன்னு கேட்டால் இப்படி தெளிவாக வருது பாருங்களேன். இன்ன ஹாதல் அம்ர லா என்கலி ஹத்தா எம்லிய ஃபீஹிம் இஸ்னா அஷர ஹலீஃபத்தன். 12 ஹலீஃபாக்கள் இந்த சமுதாயத்தில் தோன்றாமல் வந்து என்ன செய்யாது, குல்லுகும் மின் குறைஷ், அனைவரும் குறைஷியர்களாக இருப்பார்கள். அந்த தோன்றாமல் இந்த ஆட்சி விஷயம் முற்று பெறாது. 12 பேர் வந்த பிறகு தான் அடித்தடி சண்டை எல்லாமே என்ன செய்யும் அப்புறமேல் தான் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ 12 பேருக்கும் ரசூலுல்லாஹ் என்ன போடுறாங்க, இஸ்னா அஷர ஹலீஃபத்தன், 12 ஹலீஃபாக்கள் தோன்றுவார்கள்ங்கிறாங்க. அப்போ இந்த ஹலீஃபாங்கிறது வந்து 4 பேருக்கு தான் உள்ளதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்படின்னு சொல்கிறது இவங்க ஊகந்தானே தவிர அது 4 பேரை தான் குறிக்குங்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, ஆதாரம் கிடையாது. அதனால் இந்த குலஃபாய ராஷ்தீனை பின்பற்றுங்கள் என்பது இந்த 12 பேருக்கு கூட பொருந்தும். இந்த 4 பேருக்கு மட்டும் இல்லாமல் யாருக்கு பொருந்தும், இந்த 12 பேருக்கு கூட பொருந்தும். அவங்கெல்லாம் தாபியன்கள், தபோ தாபியன்கள்லாம் இருப்பாங்க. இந்த 12 பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும் வரும். உமர் இப்னு அப்துல் அசீஸில் தான் 12வது அவர் தான் வர்றாரு. அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. அவ்வளோ 12 பேரும் குறைஷாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 12ல் அந்த 4 கடைசியாக வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸை தவிர நடுவில் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரப்டு தான். வணங்குதா, ஷிர்க்கு அந்த மாதிரி லெவலுக்கு போகாட்டாலும் அது கரப்டான ஆட்சி தான். அவங்க ஆட்சியெலாம் என்னவா இருந்துச்சு, அது வந்து ஒரு பரிசுத்தமான ஆட்சின்னு சொல்ல முடியாது. அப்போ 4 கலீஃபாக்கள்னு சொல்கிறோமே அவங்களுக்கும் கடைசியாக வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கும் நடுவில் உள்ள 5 போனால் எவ்வளோ ஆச்சு, 7, மீதி 7 இருக்காங்க நடுவில். அந்த 7 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பர்ஃபெக்டான ஆட்சி நடத்தினாங்களா, நடத்தவே கிடையாது. ஆனால் அவங்களே கலீஃபாங்கிறாங்க. அவங்களே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, குறைஷி கூட்டத்தில் வருவாங்க, கலீஃபாங்கிறாங்க. அப்போ அவங்க ஆட்சியில் கூட கரெக்டான விஷயங்களை சொன்னால் கட்டுப்படுத்தானே வேணும், அதுதான் சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் விளங்கிக்கணும். இது முஸ்லீமில் இருக்கிறது. அதே முஸ்லீமில் வந்து 3393, 3394, 3395, 3396, 3397 சின்ன சின்ன வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஹதீஸ் தான், அந்த கருத்து தான் இது முஸ்லீமில் வருகிறது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் வந்து ஹலீஃபாங்கிற நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களை பின்பற்றுங்கள் என்பது 4 சஹாபாக்களை முக்கியத்துவப்படுத்தி அவங்க மார்க்கத்துக்கு ரொம்ப அறிந்தவர்கள் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இல்லை. அரசாங்கத்துடைய அதிகாரம் அவங்க கையில் இருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லப்பட்டது. இது 4க்கு மட்டும் பொருந்தாது, நிறைய பேருக்கு பொருந்தும் அப்படின்னு விளங்கி கொண்டோமே. ஆனால் இது ஒரு பெரிய ஆதாரமாக என்ன செய்யாது, வராது. அடுத்து என்னன்னு கேட்டால் அந்த 12 பேர் கூட லிஸ்ட்லாம் கூட இருக்கிறது. 12 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல் மலிக் இப்னு மர்வான், வலீத் இப்னு அப்துல் மலிக், சுலைமான் பின் அப்துல் மலிக், உமர் இப்னு அப்துல் அசீஸ், அப்புறம் யசீத் இப்னு அப்துல் மலிக், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், வலீத் இப்னு யசீத் இப்னு அப்துல் மலிக். இந்த இவ்வளோ பேர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் நடுவுலாம் வர்றாரு. அவருக்கு கீழே 4 பேர் வர்றாங்க, அவருக்கு பின்னாடி 4 பேர் வர்றாங்க. இவங்களெல்லாம் கரெக்டாக ஆட்சி பண்ணாங்களான்னு கேட்டால் இப்போ இருக்கிற ஹொசனி முபாரக் இவங்களோட ஒப்பிட்டா கொஞ்சம் நல்ல ஆட்கள் சொல்லலாமே தவிர அவங்களோட ஒப்பிட்டா நல்ல ஆட்களா, இந்த 12 ஆட்கள் எடுத்துக்கிட்டோமே. ஆனால் இப்போ முஸ்லீம் நாடுகள் இருக்காங்களே இவங்களை விட நல்ல ஆட்கள்னு சொல்லலாமே தவிர அபூபக்கருக்கு சமமாகவோ அதுக்கு நெருக்கமானவர்கள் என்றோ உமர் அவங்களுக்கு சமமான சொல்ல முடியாது. நிறைய அவங்க ஜும்மாவே மாற்றிருக்கிறாங்க. அபு செய்து போய் சட்டையை பிடிச்சி இழுத்துருக்கிறாரு, அவங்கெல்லாம் வர்றாங்க அதில். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து கலீஃபாங்கிறது அதை குறிக்காது அப்படின்னு விளங்கிக்கிறணும். இன்னொரு ஹதீஸ் இது ஒன்றாச்சா, இன்னொரு ஹதீஸை காட்டுவாங்க. இதுவும் சரியான ஹதீஸ் தான். இது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால் திருமதியில் வரக்கூடிய இந்த ஹதீஸில் குழப்பமெல்லாம் தெளிவாயிடுச்சா. 4 கலீஃபாக்கள்ங்கிற மேட்ரு விஷயம் தெளிவாயிடுச்சு. அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால் திருமதியில் 3595 இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இக்ததோ நீங்கள் பின்பற்றுங்கள், வில்லதைன்னு மிம்பாதி எனக்கு பிறகு வருகிற 2 பேரை நீங்கள் பின்பற்றுங்கள், எனக்கு பிறகு வருகிற 2 பேரை பின்பற்றுங்கள். அவங்க யார், அபீபக்கரின் உமர். அவங்க யார் என்று கேட்டால் அபூபக்கர் உமர். இந்த அபூபக்கர் உமர் என்கிற 2 பேரை நீங்கள் என்ன செய்யுங்க,
எனக்கு பிறகு பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன இல்லை, அறிவிப்பாளர்கள் எல்லாம் குளர் கிடையாது. இது திருமதியில் வரக்கூடிய 3595 அதில் வருகிறது. அதே திருமதியில் 3596 அதுலேயும் வருகிறது. அதே திருமதியில் 3735 அதுலேயும் வருகிறது. இதே ஹதீஸு அதே திருமதியில் 3741 அதுலேயும் வருது. இதே ஹதீஸ் இப்னு மாஜாவில் 94 வருது. அதுக்கப்புறம் அஹ்மதில் 22161 22161 அதில் இருக்கிறது. இதே ஹதீஸ் 22189 அஹ்மது. இதே ஹதீஸ் அஹ்மதில் 22296. இதே ஹதீஸ் அஹ்மதில் 22328. இந்த ஃபேமஸான நூல்களில் உள்ளது மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். மற்றபடி தாரகுத்தினி, பைஹக்கி அந்த மாதிரி நூல்கள்லாம் நிறைய இருக்கிறது. ரொம்ப அறிமுகமான நூல்கள் மக்கள்கிட்ட இருக்குது இல்லையா, அதுலேருந்து உள்ள விஷயங்களில் இந்த நூல்கள்லாம் இருக்குது. இப்போ இதில் என்ன வருது, தெளிவாக 2 பேரை சொல்லி வருது. அதில் அவங்களுக்கு தான் சொல்லுதுன்னு சொல்ல இயலாது. இதில் நேமே வந்துருச்சுல, எனக்கு பிறகு 2 பேரை பின்பற்றுங்கள். அந்த 2 பேர் யார்? அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள். அப்போ அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள்ட்டு தெளிவாக வந்துட்டதுனால இதுவும் எதுக்கு ஆதாரமாக இருக்குது, சஹாபாக்களை பின்பற்றுக்கு ஆதாரமாக இருக்கும்பாங்க. இதுலேயும் அந்த மற்ற கேள்வி பூரா கேட்டு பண்ணும். என்ன கேள்வி? அப்போ 4 கிடையாது, அப்போ 4 இமாமும் கிடையாது, அனைத்து சஹாபியும் கிடையாது, அந்த 4 கலீஃபாங்கிற மேட்டரும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் 2 பேரை பின்பற்றுறதா யாரை பின்பற்றலாம்? அபூபக்கர் உமர். அவ்வளோதானே, பேரை சொல்லி வந்துட்டதுனால இதுக்கு வேறு அர்த்தம்லாம் கொடுக்க இயலாது. குலஃபாய ராஷிதீன் மாதிரி பொதுவான வார்த்தையெல்லாம் வரல, பேர் தான் கரெக்டாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பதிலில் இதில் நீங்கள் சொல்லிக்கிற வேண்டியதான். சுருங்கி போச்சு. இப்போ சஹாபாக்களை பின்பற்றணும் என்பது என்னவாயிடுச்சு, சுருங்கி சுருங்கி கொண்டு கடைசி எதில் நிற்கிது? இப்போ 2 பேரை பின்பற்றுங்கன்னு வந்துருச்சு. இதில் இதுக்கு வியாக்கியானம்லாம் கொடுக்க இயலாது. பின்பற்றுங்கள்னா பின்பற்றுங்கள் தான் அர்த்தம், 2 பேர்னா 2 பேர் தான் அர்த்தம், அபூபக்கருக்கு அபூபக்கர் தான் அர்த்தம், உமருக்கு உமர் தான் அர்த்தம். இதுக்கு முன்ன பின்ன ஏதாவது சேர்ந்து வருதா, வேறு கருத்து தர்ற மாதிரி வருதான்னு சொன்னால் அப்படி என்ன வரல, ஒன்றும் வரக்கானா, அந்த மாதிரி ஒன்றும் வரல. இதுக்கு வேறு ஒரு வியாக்கியானம் கொடுக்குற மாதிரிலாம் வரல. அப்போ இதில் நம்ம என்ன அர்த்தம் செய்யணும், நேரடியாக பின்பற்றுங்கள் இருந்து அர்த்தம். ஆனால் இந்த பின்பற்றுதலும் மார்க்க விஷயமாக இருக்க முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம்? மார்க்கம் முழுமையாகிவிட்டது, அதுக்கு முரண் இல்லாமல் தானே வழங்கணும். குரானுக்கு முரண்படுற ஒரு விளக்கத்தை எந்த ஹதீஸும் நம்ம கொடுக்க முடியாது. இப்போ குரானில் இது வரைக்கும் நம்ம பேசிக் என்ன வச்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். குரானில் மார்க்கத்தை நான் முழுமையாக்கிட்டேன். அதுலேயும் ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்திலேயே அல் யௌம அன்றைக்கே முழுமையாயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது அந்த கடைசி ஹஜ்ஜில் வைத்த எது முழுமையாயிடுச்சு? மார்க்கம் முழுமையாயிடுச்சு. அப்போ அது போக நிறைய வகையை மட்டும் பின்பற்றுங்கள்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் உமருடைய இன்னும் சிறப்பிக்கிற ஆட்சி, 4 கலீஃபாவை கூட சிறப்பித்துலாம் சொல்ல இயலாது. ஆட்சியில் இவங்க 2 பேரையும் சிறப்பித்து சொல்லலாம். அவங்க ஆட்சியில் மாதிரி குழப்பங்களோ சலுகைகள், உஸ்மான் ரலியல்லாஹு நிறைய வேண்டிய ஆளுக்கு சலுகை கொடுத்தாருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளோ, அலி ரலியல்லாஹு மீது சஹாபாக்களுக்கு கோபம் இருந்துச்சு அந்த மாதிரி மேட்டர்லாம் இல்லாமல் அந்த கட்டுக்கோப்பில் கொண்டு போன 2 பேர் இவங்க 2 பேர் தான். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஒன்றா இருந்தாங்கல்ல, ஒரு கட்டுக்கோப்பில் இருந்தாங்களே, பிரிஞ்சு போகக்கூடலை, எதிர்க்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை, எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய எந்த ஒரு நடவடிக்கையிலுமே இல்லை. சொந்தக்காரங்களுக்கு சலுகை கொடுத்தாரு, வேண்டியவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாருன்னு சொல்லி இந்த 2 பேரில் யாரை பற்றியுமே சொல்லவே முடியாது. அவங்களாம் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானாங்க. மற்றவங்களாம் கூட உஸ்மான் அலி எல்லாம் அதனால கொல்லப்பட்டார். அவர் தப்பாக நினைத்து கொண்டு வேண்டிய ஆளுகளுக்கு சலுகை கொடுத்துட்டாருன்னு சொல்லி தான் நினைஞ்சாங்க, கொல்லப்பட்டாங்க. அலியை எதிர்த்து நின்றது சகாபிகள் தான், உஸ்மான் அலிலானுக்கு எதிராக நின்றது யார் தான்? சகாபிகள் தான். அந்த ஆட்சி நடத்துகிற விதத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த 2 பேருடைய ஆட்சி முறையோட பிந்தின 2 பேருடைய ஆட்சி முறையை ஒப்பிட்டுலாம் பார்க்க முடியாது. மற்றவங்களோட கீழே உள்ளவங்கள விட பரவாயில்லைன்னு சொல்ல முடியுமே தவிர அந்த நாளில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மலைக்கு மடுவுக்குமாங்களே, அவ்வளோ வித்தியாசம். இதுக்கு நிகரான ஒரு ஆட்சி முறை என்ன செய்ய முடியாது. காந்தியே சொன்னாரா இல்லையா, உமருடைய ஆட்சியை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு அவர் சொன்னார். அப்போ அந்த மாதிரியான ஆட்சி அவங்களே என்ன செய்கிறது, சிலாகிக்கிற ஆட்சி. அபூபக்கர் அவர்கள் ரொம்ப காலம் வாழவில்லை, இல்லாட்டி அவரும் வரலாற்று நினைச்சு பெருசாக இடம் பிடிச்சிருப்பார். உமர் ரலியல்லாஹு 10 வருஷத்துக்கு நெருக்கமாக ஆட்சி பண்ணதுனால நிறைய சாதனைகளை செஞ்சார், ரெக்கார்ட் ஆகிவிட்டது. அவங்க குறைந்த காலம் இருந்தாங்க, இருந்தாலும் ஏகத்துவத்தை காப்பாற்றுறதுல அவர் தான் முன்னாடி நின்றார். அன்றைக்கி ரசூலுல்லாஹ் மௌத்தா போன அன்றைக்கி ஒரு அதிரடியான முடிவு எடுக்காட்டி சிலையை வச்சு வணங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இது மாறி போயிருக்கும்.
ஜக்காத்தை மறுத்தக்கூடிய மக்களுக்கு பதிலாக நெஞ்சார், யுத்தம் செஞ்சார். அப்போ அவருடைய இதுவும் சிறந்த ஒரு ஆட்சி தான். அப்போ இந்த ரெண்டு பேரையும் பின்பற்றுங்கள்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த பிந்தி வந்த எந்த ஆட்சியாளர்களை விடவும் இவங்களுடைய ஆட்சி சிறந்ததாக இருக்கும். இவங்க மாதிரியான ஆட்சியை பிந்தி உள்ள யாருக்கும் கொடுக்க முடியாது. அவங்களுடைய முன்மாதிரியை கொண்டு நீங்கள் ஆட்சி நடத்துங்கள். அந்த எந்த செட்டப்பில் அவங்க ஆட்சி நடத்தினார்களோ, எந்த மாதிரியான உறுதிப்பாட நிர்வாக முடிவுகளை எடுத்து செயல்படுத்தினார்களோ அந்த மாதிரி செய்யுங்கள் என்பதுதான் இதுக்கு அர்த்தமாக இருக்க முடியும். மார்க்கத்தில் பின்பற்றுங்கள் அர்த்தமாக ஆக்கினால் என்னவாக நிறைய வசனங்கள் மறுக்கப்பட்டு போயிடும். நிறைய குர்ஆனுடைய வசனங்களை ஹதீஸ் மறுக்குமா? விளக்கமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் எதையும் பேசுவார்களே தவிர எதிராக பேச மாட்டார்கள். இப்போ குர்ஆன் என்ன சொல்லுது? மார்க்கத்தை முழுமையாக்கிட்டதா சொல்லுது, வஹியை பின்பற்றுவதாக சொல்கிறது, என்னிடத்திலிருந்து அருளப்பட்டதை தான் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லுது, வேற யாரையும் பின்பற்றாதீர்கள்னு சொல்லுகிறது. அவ்வளவு தெளிவாக குர்ஆனுடைய வசனங்கள் கட்டளையிடும் பொழுது எனக்கு பிறகு பிதத்தை உண்டாக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? கட்டளையிடுறாங்க. யார் உண்டாக்குனாலும் தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் சொல்லும் பொழுது அபூபக்கர் உமருடைய அழகான ஆட்சி முறைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்சான்று கொடுக்கிறார்கள். ஒரு முன்னறிவிப்பு இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற முறையில் இந்த ரெண்டு பேரும் உண்மையில் பின்பற்றுறதுக்கு ஆட்சி தான் செஞ்சாங்க. இன்னைக்கு ஒருத்தன் ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறதா இருந்தால் அவங்க ரெண்டு பேருடைய வழிமுறையில் நடத்தினானால் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆட்சி நடத்துவதில் அவங்கள எந்த ஒரு பழுதும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய முறை இருந்துச்சுன்னு வைத்து கொண்டால் இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகிவிடுகிறது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எதையும் நம்ம மறுக்கலை. இது ஒரு கருத்தை சொல்கிறது. அந்த குர்ஆன் வசனங்கள் அந்த ஹதீஸுகள்லாம் அது ஒரு கருத்தை சொல்கிறது. ரெண்டுக்கும் எந்த விதமான மோதலும் கிடையாது. அது மார்க்க விஷயங்களில் யாரையும் பின்பற்றக்கூடாது என்று அது சொல்கிறது. நிர்வாக விஷயங்களில் ஒரு அழகான முன்மாதிரியாக இந்த ரெண்டு பேரும் இருந்தார்கள். அவங்க சொல்கிறபடி அபூபக்கர் உமர் தான் பின்பற்றணும் என்று சொல்வார்களே. ஆனால் நம்ம என்ன கேட்கணும்? அப்போ மார்க்கம் முழுமையாச்சுங்கிறதுக்கு நீ அர்த்தம் சொல்லு. மார்க்கம் முழுமையாச்சின்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம்? இதுக்கு இந்த அர்த்தம் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அதை அழிச்சிடுறதா? அல்லது எனக்கு பிறகு எந்த விதத்தையும் உண்டாக்கிறாதீங்கன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம்? இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் மார்க்கத்தில் ஏற்றுக்கலாம்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி தானே உண்டாகுது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிந்தி உள்ள வாழ்க்கை தானே. இவங்க எதை உண்டாக்குனாலும் ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி தானே உண்டாகுது. அதை ஏற்றுக்கலாம்னு சொன்னீங்கன்னா எல்லா விதத்தையும் வழிகேடுனாங்களோ அதுக்கு அர்த்தம் சொல்லும் முதல்ல. இப்படின்னு அந்த ஆதாரங்களை எடுத்து போட்டோம்னு சொன்னால் அதுக்கு முரண் இல்லாத வகையில் இதுக்கு விளக்கம் சொல்ல இயலாது. நம்ம எப்போவுமே எப்படி விளங்கணும்? சரியான ஹதீஸ் என்று வந்து விடுமையானால் இதையும் ஏற்றுக்கணும், அதையும் ஏற்றுக்கணும். இதையும் மறுத்துடக்கூடாது, அதையும் மறுத்துடக்கூடாது. அப்போ ரெண்டையும் ஏற்கக்கூடிய விளக்கம் என்ன? இது மார்க்க விஷயத்துக்கு உள்ள விஷயம். இவங்க ரெண்டு பேரும் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாங்க, ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்பது அவங்க ஆட்சிக்கு வருவார்கள் என்பதற்கும் சிறந்த ஆட்சியை நடத்துவார்கள் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கிறது. இப்போ எதுவுமே மோதல் இல்லை, மார்க்கத்துக்கு எந்த விதமான கேடும் இல்லை, எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும் இந்த ரெண்டு பேரை மதிக்கக்கூடியதாகவும். இந்த ரெண்டு பேருடைய மதிப்பை சொல்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இதை புகழ்கிறாங்க. அதையும் நம்ம மறுக்கலை. இந்த ரெண்டு பேருடைய ஆட்சிக்கு நிகராக யாரும் ஆட்சி செய்யலை என்கிற வகையில் அது பொருந்தி போகிறது. இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இது ஒரு மேட்ராஜா. இதெல்லாம் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் வாழ்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மார்க்கத்தை நல்லா விளங்கும். ஒரு விளக்கம் சொல்வதாக இருந்தால் கூட சஹாபாக்கள் சொந்தமாகலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, விளக்கம் தான் சொல்லுவாங்க. அந்த விளக்கம் நம்ம சொல்கிற விளக்கத்தை விட அவங்க சொல்லுகிற விளக்கம் என்னவா இருக்கும்? சிறந்ததாக இருக்கும். இதெல்லாம் சொன்னோன்னே அதுக்கு உங்களுக்கு பதில் தருவாங்க. எப்படி? சஹாபாக்கள் அவங்க என்ன உண்டாக்கிய சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கண்ணால் பார்க்குறாங்க, பார்த்து அதுக்கு இதுதான் அர்த்தமாக இருக்கும்னு அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு புரியும், பின்னாடி வந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு அது புரியாது. அப்போ புரிந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்த, இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வைங்களேன், என்னோட பழகினவர்களுக்கு அந்த வார்த்தையுடைய கரெக்டான அர்த்தம் தெரியும். பழகாதவர்கள் அந்த வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். சில வார்த்தைகளை பொதுவாக புரிந்து கொள்கிற வார்த்தையை புரிந்து கொள்வார்கள், சில வார்த்தைகள் என்ன செய்ய மாட்டாங்க. ஒருத்தரோட நெருங்கி பழகுற ஆளுக்கு தான் அந்த இவர் இந்த அர்த்தத்தில் இதை சொல்கிறாரு, இந்த நோக்கத்தில் இதை சொல்கிறாரு அப்படின்னு விளங்கி கொள்வார்கள். அப்போ சஹாபாக்களை பின்பற்றுறது என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு வஹி வரும்னு சொல்லவில்லை, புதுவாதம் வஹி வரும்னு சொல்லவில்லை, மார்க்கத்தில் உண்டாக்குவார்கள் என்று சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு விளக்கம்தான் தருகிறார்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். ஆனால் இதில் நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும், விளக்கம் தர்றதை பொறுத்த வரைக்கும் அது கியாமத் நாள் வரைக்கும் உள்ள ஒரு அதிகாரம் தானே தவிர
ஒரு காலத்தோடு முடிஞ்சிடுற விஷயம் கிடையாது. விளக்கம் இன்னைக்கு நம்ம தரலாம், நாளைக்கு வர்ற ஒரு விளக்கம் தரலாம். ஆனால் அந்த விளக்கம் என்பது வந்து அதில் இருக்கணும். விளக்கம்னா என்ன இருக்கணும்? ஒரு ஆயத்தை சொல்லிட்டு இது இதைத்தான் சொல்லுதுங்கிறார், அந்த வசனத்தை பார்த்தா தெரியவே இல்லை, அது விளக்கமாகுமா? அது விளக்கமாகாது. இப்போ அத்தி மரத்தின் மீது சத்தியமாகன்னு இருக்குன்னு வைங்களேன். அத்திமரம் வந்து பைத்துல் முகத்தஸ் சொல்லுதுங்கிறார் ஒருத்தர், இது ஏற்றுக்கிற முடியுமா? அத்தி மரம்ங்கிறதுக்குள்ள பைத்துல் முகத்தஸ் எப்படி வரும்? பொருந்தவே இல்லையே. இது எப்படி விளக்கமாக இருக்கு? அத்தின்னா அத்தி தானே. இப்படிலாம் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் சஹாபாக்கள் பேரில். என்ன இருக்கு? இப்படியெல்லாம் விளக்கங்கள் இருக்கிறது. அப்போ விளக்கம் சொல்றதா இருந்தால் அது எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. சஹாபாக்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த விளக்கம் என்பது முதல்ல என்ன இருக்குன்னு அந்த வார்த்தையில் இருக்கணும். அந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லை. இப்ராஹிம்னு சொல்லிட்டு, இப்ராஹிம் என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்மாயில் அர்த்தம். என்னடா இப்ராஹிம்னு சொல்லிட்டு இப்போ இஸ்மாயில் வேற ஆளை சொல்றேன்னு கேட்பமா இல்லையா? இப்ராஹிமுக்கு விளக்கம் சொல்றான் தான் என்ன செய்யணும்? அதுக்குள்ள இருக்கிறத தானே சொல்லணும். நல்லவன்டா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த குடிகாரன் அர்த்தம் அப்படிங்கிற அர்த்தம். நல்லவனுக்கு அர்த்தம் செஞ்சா குடிகாரன் சொன்னா அதுல இல்லையே, இது விளக்கமே கிடையாது. விளக்கம் என்ற பேர்ல நீங்க சஹாபாக்கள் பேர்ல சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இட்டுக்கட்டி தான் சொல்றாங்க. அந்த சொல்லுக்கும் அந்த விளக்கத்துக்கும் தொடர்பு இருக்காது. அந்த சொல்ல பார்த்தோம்னா இதுலேருந்து இந்த விளக்கம் இப்படி வரும், எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை, இந்த வார்த்தையில் இந்த அர்த்தம் வரவே வராது. அப்படியெல்லாம் சஹாபாக்கள் பேரில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால இந்த விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், சஹாபாக்கள் சிறப்பாக விளக்குவார்கள். பிந்தி உள்ளவர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று வாதிட்டார்களேயானால் அது ஹதீஸுக்கு மாத்தம். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். இந்த தராவீஹ் தொழுகையை கூட அவங்கள ஆதாரமாக காட்டுவாங்க. காட்டும் பொழுது கூட இதை சொல்லுவாங்க. உமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய நாவில் வந்து அல்லாஹ் பேசுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னது எல்லாமே அல்லாஹ்வுடைய பேச்சு தானே, அவருடைய ஆதாரமாக ஆகிடுதுல. அதாவது ஹதீஸில் இருந்து இந்த வார்த்தை இருக்கிறதுனால இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லியிருக்கிறதுனால அவர் பேசுகிறதெல்லாம் யாருடைய பேச்சு தான்? அல்லாஹ்வுடைய பேச்சு தான். அதனால் அது அவர் சொல்கிறதையும் ஏற்றுக்கிறனே, மார்க்க ஆதாரம் தான் என்று சொல்லுவாங்க. இதில் கூட வந்து உமர் ரலியல்லாஹு நிறுத்திக்கிற மாட்டாங்கல்ல, எல்லா சஹாபாக்கள்னு சொல்வதற்கு இது ஆதாரமாகாது. இது வழக்கமாக உள்ள அந்த வாதத்தை நம்ம வச்சுக்கிறணும். அது மாதிரி இமாம்கள், பெரியார்கள், அறிஞர்களை பின்பற்றணும்னு சொல்வதற்கு இது ஆதாரமாகாது. உமருக்கு அந்த கூடுதலான ஒரு சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது ஆதாரமாகுமே தவிர அனைத்து சஹாபாக்களையும் பின்பற்றணும் என்று சொல்வார்களே ஆனால் அதுக்கு எதிரான ஆதாரம் தான். இவர் நாக்கில் தான் அல்லாஹ் பேசுகிறான்னா மற்றவங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் அவங்க வாதப்படி பார்த்தா. அப்போ சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றணும் என்று சொல்வதற்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சிறப்பித்து சொல்வதற்கும் மத்தியில் என்ன இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. இதுக்கு அது ஆதாரம் ஆகாது. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்டதை வைத்து அவங்க வாதிடுவதாக இருந்தால் என்ன வாதம் பண்ணனு? அல்லாஹ் சொன்னது மார்க்கம், ரசூலுல்லாஹ் சொன்னது மார்க்கம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது மார்க்கம். அப்படி தான் என்ன செய்யணும்? அவங்க சொல்லணும். அப்படி சொல்வது இல்லை. இந்த ஹதீஸை எடுத்து வைப்பார்கள். எடுத்து வைத்து விட்டு என்ன செய்வாங்கன்னா எல்லா சஹாபாக்களையும் ஏற்றுக்கலாம், அதுக்கு இது ஆதாரமாக காட்டுவாங்க. இமாம்களை எல்லாம் பின்பற்றலாம் என்பதற்கு ஆதாரமாக காட்டுவாங்க. அவங்க காட்டுகிற ஆதாரத்தில் என்ன இல்லை, அந்த கருத்து இல்லை. அதுக்காக நம்ம பதில் சொல்லாட்டா கூட அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி புகழ்ந்து சொல்கிற விஷயங்களுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டால் அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்னது எதில் வருதுன்னு கேட்டால் திருமதியில் வருது. அவங்க சொன்ன ஹதீஸ் எதில் வருதுன்னா திருமதியில் 3615 வருது. அதில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஜாலல் ஹக்க அலா லிசானி உமர ஒ கல்பிஹி, உண்மையை சத்தியத்தை உமருடைய நாவிலையும் அவருடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவிலிருந்து வர்றதெல்லாம் உண்மை, அவருடைய கல்பிலிருந்து வர்றதெல்லாம் உண்மை.
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது சரியான ஹதீஸ் தான். அப்போ இதை வைத்து தான் உமர் ரலியல்லாஹு சொன்னதெல்லாம் என்னது மார்க்க ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் என்பதை வேறு ஹதீஸ் விளக்குகிறது. அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு என்னவெல்லாம் பேசினார்களோ அது எல்லாத்துக்கும் இந்த சர்டிஃபிகேட் கிடையாது. அவர்கள் ஒரு 3 விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கருத்துக்கு மாற்றமாக ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. 3 விஷயத்தில் என்ன செய்யலாம்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து வேற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இவர் சொன்னபடி வஹி வந்துடும். உமர் ரலியல்லாஹு சொன்னபடி நெஞ்சிறேன் அல்லாஹ் அங்கீகரித்து வஹி அருளிடுவான். அப்போ இதை சொல்லும் பொழுது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னது எப்போ, இந்த 3 விஷயங்களுக்கு அப்படி வந்ததுனால தான் சொன்னாங்களே தவிர அவர் பேசுகிற எல்லாமே வஹி எல்லாமே ஹக்கா இருக்கும் என்கிற அர்த்தத்தில் சொல்லலை. அதை கூட வந்து நீங்கள் பார்க்கலாம். புகாரியில் வரக்கூடிய ஒரு 2 ஹதீஸுகள் இருக்கிறது. புகாரியில் 402 ஒன்று, 4483 ஒன்று, 402 4483. இந்த ரெண்டுலையும் உமர் ரலியல்லாஹு சொன்னதாக இந்த ஹதீஸ் வருகிறது. வாஃபக்து ரப்பி ஃபி ஸலாஸ், 3 விஷயங்களிலே நான் சொன்னதும் இறைவன் சொன்னதும் அப்படி ஒத்து போய்விட்டது. 3 விஷயம் அவரே சொல்கிறார். யாருடைய நாவில் வந்து அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னாங்களோ அந்த உமர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், 3 விஷயங்களில் வந்து என் இறைவனுக்கு ஒப்ப நான் பேசியிருக்கிறேன், என் இறைவன் என்ன சொல்ல நினைக்கிறானோ அதை வந்து நான் 3 விஷயத்தில் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது என்ன 3 விஷயம்னு கேட்டால், காபாவுக்கு பக்கத்தில் மக்காம இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கிறது. அந்த மக்காம இப்ராஹிம் வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு தொழுகையை தொழுவணும், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தேன், வலியுறுத்தினதுக்கு தகுந்தவாறு என்ன செய்து வலியுறுத்தின உடனே அல்லாஹ்விடமிருந்து வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, மகாம இப்ராஹிம்லையும் நீங்கள் ஒரு தொழுகைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நான் எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வலியுறுத்தினேனோ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்விடமிருந்தே வஹி வந்து விட்டது, மகாம இப்ராஹிமில் தொழுவுங்க. அப்போ இது அல்லாஹ் சொல்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் சொன்ன பிறகு இவர் சொல்லலை. அல்லாஹ் சொன்ன பிறகு சொன்னதை நம்மளே சொல்லிவிடலாமே. இவர் எப்போ சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்விடமிருந்து இந்த செய்தி வர்றதுக்கு முந்தி இவர் தான் முதல் சொல்கிறாரு. இவர் சொன்ன பிறகு என்ன செய்யுது வஹி அதே மாதிரி வருகிறது. அப்போ இவர் விரும்பி இருக்கிறார், மக்காம இப்ராஹிமிலே ஒரு தொழுகை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு இவர் மனசுக்கு இவர் சில காரணங்களை வைத்து முடிவு செஞ்சுருக்கிறார், யோசிச்சிருக்கிறார். அதை வந்து அல்லாஹ் என்ன வகையாக சட்டமாக்கி வர்றான். இந்த விஷயத்தில் நான் வந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் அல்லாஹ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நினைச்சிட்டேன் அல்லாஹ்வுடைய கருத்துக்கு ஒப்ப நான் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து பெண்கள்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் அந்த காலத்தில் வெளியே போய் தான் என்ன செய்வாங்க, இயற்கை தேவைகள், வீட்டிலேயே பாத்ரூம்லாம் கிடையாது. இன்றைக்கும் கிராமங்களில் பல ஊர்கள் அப்படி தான் இருக்கிறது. இப்போ தான் நவீன காலத்தில் வீட்டுக்குள்ளேயே என்ன செய்கிறது, நம்மளுடைய இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வசதிகளை செஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த மாதிரி வெளியெல்லாம் போய் கொண்டிருக்கும் பொழுது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய மனைவிமாரெலாம் வெளியே வர போயிட்டு இருக்கிறாங்க, நல்லவங்கிட்டம் பல பேர்லாம் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயும் பல பேர் வர்றாங்க. அதனால் வந்து இப்போ இந்த ஹிஜாபுங்கிற ஒரு இதை வந்து என்ன செய்யணும், நீங்கள் ஒரு சட்டமாக்கணும். பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, எல்லோரும் முன்னாடியும் ஒரே மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பர்தா சொல்கிறோம் இல்லையா. இந்த விஷயத்தை அவர் தான் என்ன செய்கிறார். அதுக்கு முன்னாடி இது கிடையாது. அதுக்கு முன்னாடி சும்மா சாதாரணமாக வேறு பெண்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பெண்கள்லாம் ட்ரெஸ் அணிந்து கொண்டு இருந்தார்கள். அப்போ இதை பற்றி இவர் தான் ரொம்ப வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். அப்போ இவர் எதை ஆசைப்பட்டார், அதே மாதிரி என்னவாயிருச்சு, ஹிஜாபு சம்பந்தமான சட்டமும் நான் என் மனசில் தோன்றி நான் சொன்னேன், அதே மாதிரி இணைஞ்சிருச்சு, வஹி வந்து விட்டது. இதுலையும் நான் வந்து இறைவனுடைய கருத்துக்கு ஒப்ப நான் பேசியிருக்கிறேன் அவர் சொல்கிறார். இது எல்லாமே உமர் ரலியல்லாஹுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லு. மூணாவது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள்லாம் ஒரு தடவை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, நீங்கள் இப்போ கொடுக்குற பொருளாதாரம் பத்தலை, நீங்கள் அதிகமாக கொடுக்கணும், அந்த மாதிரியான வகையில் அது ஒரு பிரச்சனையாக்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டு அவங்கள வந்து ஒரு தொந்தரவுப்படுத்துகிற அளவுக்கு
இந்த பொருளாதாரம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக வேண்டி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் வருத்தப்பட்டு கோவிச்சு நினைச்சிட்டாங்க. அந்த ஒரு மாதம் வந்து அவங்க ஈலான்னு சொல்லி ஒதுங்கி இருந்துட்டாங்க. அப்போ உமர்லிலா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த அந்த பெண்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் இவருடைய மகள் கூட இருக்கிறாங்க, ஹப்ஸா கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்டலாம் போய் சொல்கிறாங்க, நீங்கள் போய் ரசூல் ஸல்லல்லாஹு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அது வேணும் இது வேணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களை வந்து அவர் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களை விட சிறந்த கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களை வந்து அவங்க மணந்து கொள்வார்கள், அந்த நிலையை உருவாக்கிறாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்கிறாரு. சொல்லி முடித்தோன்னே அதே வார்த்தை அல்லாட்டிருந்து வருது. இவர் இதுதான் சொல்லி முடிக்கிறாரு. அல்லாட்டிருந்து என்ன வருதுன்னு கேட்டால், இன் தல்லக்குன்னா யுப்திலஹு அஸ்வாஜன் ஹைரம் இன்குன்ன, நீங்கள் வந்து ஒழுங்காக நடக்கலைன்னு சொன்னால் உங்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி தலாக் சொல்லிவிட்டு உங்களை விட சிறந்த பெண்களை வந்து மனைவியாக ஆக்கி கொள்வார், அல்லாஹ் வந்து ஆக்கி கொடுத்து விடுவான் என்பதை யோசித்து கொள்ளுங்கள்னு அல்லாட்டிருந்து ஒரு வகை இவர் என்ன சொல்கிறாரோ அதுவே அப்படி அல்லாட்டிருந்து என்ன செய்யுது வருகிறது. இதை சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3 விஷயங்களில் வந்து நான் சொன்னதற்கு ஏற்ப வகை வந்திருக்கிறது, நான் எதை கரெக்டாக இதான் சரி என்று நினைத்தேனோ அதில் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. இந்த நம்பர் 402 இருக்குது. அப்போ இதில் என்ன வழங்குகிறது? ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் 3 தான் பேசுவானா? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3000 பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, வழங்குதா? அப்போ ஒரு நாளைக்கு மொத்த பேச்சு ஒரு மனிதனுடைய கருத்து சிந்தனை 3 தான் இருக்குமா? அவர் ஒட்டுமொத்த லைஃப்லேயே 3 விஷயம் அவர் சொன்ன மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாலேயே மீதி எல்லாம் வரலன்னு அர்த்தம். 3 கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? மற்றதெல்லாம் இவர் சொன்ன மாதிரி அமையவில்லை. 3 விஷயங்களில் இவர் சொன்ன மாதிரி அல்லாஹ் வந்து வஹி அருளி விட்டானே தவிர ஒட்டுமொத்தமாக அனைத்துலையும் அப்படி இருந்தார்னு இதுக்கு அர்த்தம் வராது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பிடுவதற்கு தான் அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவருடைய நாக்கில் நினைஞ்சிட்டான் அல்லாஹ் உண்மையை வச்சுருக்கிறான். சில நேரத்தில் இவர் சொல்ல அப்படி நடந்து போயிடுது. சில நேரங்களில் மனிதர்கள் கூட சில பேர் இருக்கும், சொல்லுவோம் அப்படி நடந்து போயிடும். சும்மா தற்செயலாக ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி என்ன நடந்து போயிடும். அப்போ சில நேரங்களில் அப்படி தற்செயலாக நடக்கும்ல, அதனால் சொன்னதெல்லாம் நடக்கும் நடக்குமா? லட்சம் தடவை சொன்னதில் ஒன்றே நடந்து போயிருக்குமே தவிர சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு நடக்காது. எவனோ ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், நடந்து போயிடணுன்னே அவர் எது சொன்னால் கரெக்டாக அமைஞ்சிருது அப்படின்னு நம்ம பேச்சில் சொல்லிடுவோம். ஆனால் எதை சொன்னாலும் அப்படிலாம் அமைஞ்சிருக்காது. எதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று வருஷத்துக்கு 1 2 வருஷத்துக்கு 1 நடந்திருக்குமே தவிர தொடர்ச்சியாகவும் நடக்காது. அப்போ இவர் உமர்லில்லா அவர்கள் வந்து என்ன மேட்டரை சொல்கிறாங்கன்னு வேறு ஹதீஸ் விளக்குதில்ல, சம்மந்தப்பட்ட உமர்லில்லான்னு விளக்கிடுறாங்கல்ல 3 விஷயத்தில் நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன்ண்டு. இன்னொரு அறிவிப்பில் என்னன்னு கேட்டால், இது முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பில் வந்து 4 விஷயமாக வருது. முஸ்லீமில் 4412. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், பத்ரு போரில் கைது செய்யப்பட்ட கைதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கைதிகளை வந்து விடுதலை செய்யணும், பணத்தை வாங்கிட்டு என்ன செய்யணும், பத்ரு போரில் பிடிக்கப்படுறாங்க, பிடிக்கப்பட்டவங்களை கொல்றா இருந்தாலும் கொண்டுடலாம், அல்லது அவங்க சொந்தக்காரங்களை வர சொல்லி ரூபாயை கொடுத்து மீட்டிகிட்டு போ அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஒரு கஜானாவுக்கு ரூபா கிடைக்குமா இல்லையா? இப்படி என்ன செய்யலான்னு பேசும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்லாம் என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டால், பணத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன்படி செய்யவும் செஞ்சுட்டாங்க. உமர்லில்லான்னு மட்டும் என்ன செய்கிறாங்க, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அவங்க வந்து ஆட்சேபனை பண்ணுறாங்க. ஆட்சேபனை பண்ணுனா இவங்க சொன்ன மாதிரியே என்ன செய்கிறது, அந்த ஒரு வசனம் அருளப்பட்டுருச்சு, நீங்கள் வந்து ரசூலுக்கு இது வந்து தகுதியானது இல்லை, சிலாத்தை வந்து ஸ்ட்ராங்காக நாட்டை உறுதியாக்குற வரைக்கும் போரில் பிடிப்பட்டவங்களை விட்டுருக்கக்கூடாது, போயிட்டு மர படை தட்டிட்டு வருவான், போருக்கு சண்டைக்கு ஆயுதம் தூக்கிட்டு வந்திருக்கிறான், அவனை மன்னிச்சு விட்டால் ஆயுதம் தூக்கிட்டு வரமாட்டான்னு என்ன இருக்குது. நம்முடைய நிலையை ஸ்டடி பண்ணுறது வரைக்கும் போர்க்களத்தில் பிடிப்பட்டவங்களுக்கு இறக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினைஞ்சிருக்கிறான். ஒரு வசனத்தை அருளினான். இதோட 3ஓட சேர்த்து இது 1 சேர்த்தா எத்தனைவாச்சு 4 ஆகி விட்டது. இன்னொரு விஷயத்துலையும் இவர் சொன்னபடி நடந்திருக்குது. மொத்தம் 5, ஒரு இடத்துல 3 அவர் சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்துலையும் இவர் சொன்ன மாதிரி நடந்திருக்கிறது, தனித்தனியாக வரக்கூடியது. அது என்னென்னு கேட்டால், அப்துல்லா இப்னு உபைங்கிற ஒரு முனாஃபிக்கு, அவன் வந்து முஸ்லீமாக நடித்து கொண்டிருக்கிறான். அவருடைய மகன் வந்து இஸ்லாத்தில் இருக்கிறார். அப்போ தகப்பன் வந்து இறந்துட்டாருன்னொடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் வந்து தொழுவிக்கிறதுக்கு வாங்க கூப்பிட்றாங்க. அவர் முனாஃபிக்குங்கிறது முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் தெரியும், முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் சஹாபாக்களுக்கெல்லாம் என்ன செய்யும், முனாஃபிக் அந்த ஆளு தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறதுக்காக போகும்பொழுது உமர்லில்லா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், சட்டையை பிடிச்சி துண்டை பிடிச்சி இழுக்கிறாங்க, போகக்கூடாது, நீங்கள் முனாஃபிக்கு தொழுவிக்கிற நீங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறுக்கிறாங்க. அதை மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிட்டாங்க, தொழுவிக்கிறதுக்கு போயிட்டாங்க.
போனவனை நினைச்சிட்டான் அல்ல அதை கண்டித்து ஒரு வசனம் அருளுறான். நீ வந்து இந்த மாதிரி முனாஃபிக்காக இறந்து விட்டவர்களுக்கு நீ தொழுகை நடத்தக்கூடாது, அவங்களுடைய கபூரில் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக நினைச்சிட்டான் அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கண்டிக்கிறான். அப்போ இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதை கண்டிச்சாங்களோ அதையே தான் அல்லாஹ்வும் கண்டிக்கிறான். அப்போ இவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு கருத்து தோணும் பொழுது இவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கருத்து தோணுகிறது. தோணும்போது இந்த கருத்து தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், வரவேற்கிறான், ஏற்றுக்கொண்டு அந்த வஹியை அறிவிச்சிருக்கிறாங்கிறது வந்து இது வந்து எதில் வருதுன்னு கேட்டால் புகாரியில் இது வருது 1269. அப்போ மொத்தம் 5 வச்சுக்கிறங்க, இதுக்கு மேலே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபடி அல்லாஹ்வுடைய வஹி வந்ததை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 விஷயங்களை தவிர 3 மொத்தமாக ஒரு இடத்துல வந்திருக்குது. இவர் சொன்னதுக்கு பிறகு மற்ற 2 நடந்திருக்கலாம், அல்லது இவர் மறந்துருக்கலாம். இவரே நினைஞ்சிருக்கலாம், ஒரு நேரத்தில் சொல்லும் பொழுது மறந்துட்டு 3 சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த 3ஐயும் நம்ம ஏற்றுக்கிற வேண்டியதான். வேறு 4, 5ன்னு வரக்கூடியது என்ன செய்ய வேண்டியதான், ஏற்றுக்கிற வேண்டியதான். அது எல்லாமே ஆதாரமாக உள்ளது தான். அப்போ வந்து இதில் 5 விஷயங்களை வந்து இவர் ஒரு விதமாக ஒரு வித்தியாசமாக மற்ற யாரும் சொல்லாத வகையில், யாருக்கு இது தோணலையில், அது தோணாத வகையில் என்ன இவர் மட்டும் ஒரு கருத்தை சொல்லி அது வந்து அல்லாஹ்வுடைய சட்டமாகவும் என்னப்படுது, ஆக்கப்படுகிறது. இதை வைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர் நாக்கில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. இது எப்படி அவர் 5 விஷயந்தாண்டு ஒரு நம்பரை போட்டு வரும் பொழுது மற்றதுலாம் அவர் அந்த மாதிரி பேசினபடி இல்லைன்னு விளங்கணுமா, அல்ல எல்லாமே அவர் அப்படி பேசுவார்னு விளங்கணுமா? அப்படி பேசினா வஹியே தேவையில்லையே, நபியே தேவையில்லையே, இவருடைய எல்லா சொல்லையும் சட்டமாகிட்டு போயிடலாமே, அதையும் நம்ம கவனிக்கணும். அதே நேரத்தில் வந்து பல விஷயங்களில் 3 தவிர இந்த 5 தவிர எல்லாத்துலேயும் அவர் சொன்னபடிலாம் வஹி வரல. அப்படி ஒன்று வந்துடல. வஹி வந்த பிறகு அவர் சில கருத்துக்களை சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க வந்து மாற்றமாக வஹியில் என்ன இருக்கிறதோ அதுக்கு மாற்றமாக நிறைய செஞ்சுருக்காங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு என்ன செய்கிறது? இப்போ இது வந்து இந்த 5 விஷயத்தை வைத்து கொண்டு அவர் கேரக்டரே அப்படி தான், அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ இவர் மனசில் போட்டுருவான், இவர் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொன்னால் அவருடைய தீர்ப்புகளில் முடிவுகளில் தப்பே வரக்கூடாதா இல்லையா? வந்திருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்குது. அதை என்ன செய்கிறது? இப்படி ஒரு 5 இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் தலாக் 3 தலாக் இருக்குல்ல, முத்தலாக், தலாக்குங்கிறான். இது மார்க்கத்தில் வந்து ஒரு தலாக்கு தான். ஒருத்தன் வந்து தலாக்குன்னு சொன்னாலும் சரி, அல்லது முத்தலாக்குன்றே சொல்கிறான், 3 தலாக்கு விட்டேனுங்கிறான். இந்த மாதிரி ஒருத்தன் சொல்லுவானேயானால் அதுக்கு மார்க்கத்தில் என்ன கணக்கு? 1 தான். இன்னும் 2 சான்ஸ் அவனுக்கு இருக்குது. கோவத்தில் சொல்கிறான் தலாக்கு, 3 சொன்னால் 30 சொன்னாலும் 1 தான். அவனுக்கு தான் அது வந்து 3க்கு 3 கணக்கு கிடையாது. 3 தலாக்கு வர்றாந்தா தலாக்கு சொல்லிட்டு மர மீட்டி கொண்டு வாழ்ந்து மர பிடிக்காமல் போய் மர சொன்னால் தான் 2வது தலாக்குன்னு வரும். இது வந்து நம்ம எல்லாம் வழங்கி வச்சுருக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி தான் சட்டம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்தது? ஒருவர் 3 தலாக் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டாரையானால் அது வந்து ஒரு தலாக்காகத்தான் அது கருதப்பட்டது. கான தலாக்கு சலாசு, 3 தலாக்கு என்பது இன்னமா யுஅத்து வாஹிதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அபூபக்கருடைய காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் 2 வருட ஆட்சி காலத்திலையும் இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக்கு என்று தான் கருதப்பட்டது. ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், என்ன நீங்கள் வாட்டு 3 சொல்லிவிட்டு 1 சொல்லி விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? இனிமேல் எவனாவது 3 சொன்னீங்கன்னா 3 ஆக்கி போடுவேன், இனிமேல் யாராவது 3 தலாக்குன்னு நினைஞ்சிருவேன், 3 ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு 3 ஆக்கியும் சட்டமாக ஆக்கிட்டார். சும்மா மிரட்டலுக்கு அவர் சொல்லலை, அப்படி சொல்லிவிட்டு அப்படியே சட்டமும் போட்டார். அப்படிங்கிறது முஸ்லீமில் வந்து 2689வது ஹதீஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன வழங்குகிறோம்? ஹதீஸு அவருடைய நாக்கில் அல்லாஹ் பேசினால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமாக சட்டம் போட முடியுமா? அல்லாஹ் அவங்க நாக்கில் பேசுகிறான்றதுக்கு பொதுவான அர்த்தம் நம்ம கொடுத்தோம்னு சொன்னால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ண்டா 1ங்கிறாங்க, இவர் 3ண்டா 3ங்கிறாரு. அப்போ இது வந்து வஹியா? இது அல்லாஹ் பேசுகிறதா? அதுதான் அல்லாஹ் பேசுனதாக இருக்குமே தவிர இதை எப்படி அல்லாஹ் பேசுனதாக இருக்க முடியும்? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுனதுக்கு மாற்றமாகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிந்து கொண்டே, மாற்றமாகண்டா தெரியாமல் கூட, ஒரு ஹதீஸ் தெரியாமல் கூட இப்படி செய்யலாம். இவர் என்ன செய்கிறாரு? நீங்கள் வாட்டு விளையாட்டு போக்கில் இஷ்டத்துக்கு 3 தலாக்கு சொல்லிட்டு போகிறீங்களா? இனிமேல் விட மாட்டேன், இனிமேல் எவனாச்சும் 3டா 3 தான் சொல்லிவிட்டு அம்முலாஹு அலைஹிம், அவர்களுக்கு அதை சட்டமாகவே ஆக்கி விட்டார் அப்படின்னு என்ன இருக்குது? ஹதீஸ் இருக்குது. இனிமேல் 3 தலாக்குண்டா எத்தனை தான்? 3 தலாக்கு தான். முத்தலாக்குன்னு சொன்னால் 1 தலாக்கு கிடையாது. அப்போ இது நம்ம என்ன வழங்குகிறோம்? அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்பதற்கு உள்ள அர்த்தம் நமக்கு விளங்கி விடுகிறது.
அந்த 5 விஷயத்தில் தான், அனைத்திலும் இல்லை. வேறு விஷயங்களில் வஹிக்கு மாற்றமாக கூட அவர் பேசுவார், வஹி ஹதீஸுக்கு மாற்றமாக கூட என்ன செய்யும் அவருடைய பேச்சு இருக்கும். இது முஸ்லீமில் 2689வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்கிட்டான் என்று நம்ம நம்பணும். குர்ஆனில் இருக்கிறதுனால அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்னா மார்க்கம் முழுமையாகி விட்டது. முழுமையாகி விட்டதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், மார்க்கத்தில் எந்த ஒரு மேட்டர்லையும் அல்லாஹ்வோ ரசூலோ குறை வைக்கலை. எல்லா சட்டத்தையும் என்ன சொல்லணும் அதில் நினைச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இது ஒரு குர்ஆனுடைய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். முழுமையாக இல்லைன்னு ஒருத்தர் சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பேச்சாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. அல்லாஹ்வுடைய பேச்சு தான் முழுமை என்று வந்துருச்சே. நானே முழுமையாகிட்டேன்னு அவன் சொல்கிறான். அல்யௌம அக்மல்து லக்கும் என்ன செய்கிறான் அவனே, நான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேன்னு நல்லா சொல்லியிருக்கும் பொழுது ஒருத்தர் சொல்கிறாரு மார்க்கம் முழுமையாகலன்னு. அப்போ இந்த பேச்சு என்ன பேச்சு? இது வஹியில் உள்ள பேச்சா, வஹிக்கு மாற்றமான பேச்சா? மாற்றமான பேச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது புகாரில் இருக்கிறது 5588 5588 5588. இந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 விஷயத்தை தெளிவுபடுத்தாமல் மூத்தா போயிட்டாங்க. அவர் சொல்கிறார், இந்த 3 விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக்கி இருந்தால் இருக்கேன், நல்லா இருக்குமே, தெளிவாக்கி இருக்கவே நான் விரும்புகிறேன். அது குறையாக மார்க்கத்தில் நிற்கிதுங்கிறார் அவர். 3 விஷயம், ஆனால் அப்படிலாம் குறையாமல் நிற்கலை, அது தெளிவாக தான் இருக்குது. அவர் எந்த 3 விஷயத்தை சொல்கிறாரோ அதுவே தெளிவாக தான் இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை பிரியறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தையும் தெளிவாக்கிட்டு போயிருக்கலாமே. எந்த 3 விஷயம்? ஒன்று வட்டின்னா என்னங்கிறது சரியாக ரசூலில் வளர்க்காமல் போயிட்டாங்கிறார். அல்லாஹ் அவ்வளோ அழகாக விளக்கின்னு செய்யறான், நிரந்தர நரகங்கிற வரைக்கும் சொல்கிற ரசூல்லாம் நினைச்சிட்டாங்க. அவ்வளோ எவ்வளோ விளக்கிட்டாங்க அவ்வளோதான் வட்டி. அதுக்கு மேலே உள்ளதை வட்டியாக்க தேவையில்லை. எது விளக்கி எது நமக்கு கிடைக்கிறதோ அவ்வளோதான் வட்டிக்கு உள்ள விளக்கம். அதுக்கு மேலே நம்ம விரும்பினதெல்லாம் வட்டி ஆகணும்னு நினச்சிக்கிட்டு அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லிவிட்டாங்களோ அவ்வளவுதான். அதுக்கு மேலே வட்டி சம்மந்தமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி தான் எடுத்துக்கிறணும். என்னென்ன வட்டி சம்மந்தமாக ஆயத்து இருக்கிறதோ, என்னென்ன வட்டி சம்மந்தமாக ஹதீஸ் இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? வட்டி சம்மந்தமாக சொல்ல வேண்டிய விஷயம் இவ்வளவுதான், இதுக்கு மேலே ஒன்றும் தேவை கிடையாது, இதில் இருந்து என்ன விளங்கி கொள்கிறோமோ அவ்வளோதான், அதுக்கு மேலே நமக்கு அனாவசியமானதுன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர, இவருக்கு எதை விளங்கலை என்ன நினச்சாரு தெரியல, வட்டியை பற்றி ரசூலுல்லாஹ் விளக்காமல் போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய வட்டி சம்மந்தமாக நிறைய பிரிவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்காமல் போய்விட்டார்கள்னு என்ன செய்கிறாரு இவர் சொல்கிறாரு. இப்படி அவருடைய நாவில் அல்லாஹ் பேசினா வருமா? அல்லாஹ்வுடைய நாவு அல்லாஹ் யார் நாவில் பேசுகிறான்னு அவர் நாவில் இருந்து ரசூலுல்லாஹ் முழுசாக சொல்லிட்டு போனாங்கன்னு தான் வருமே தவிர, ரசூலுல்லாஹ் முழுசாக சொல்லிட்டு போகலன்னு வருமா? வராது. அதே மாதிரி கலாலான்னா அந்த வாரிசு இல்லாதம அவங்கள தான் கலாலான்னு சொல்லுவாங்க. சகோதரிகளை மட்டும் விட்டுட்டு போகக்கூடியவர்கள். இந்த கலாலாவுக்கு 2 வசனத்தில் என்ன இருக்குது, தெளிவான சட்டங்கள்லாம் இருக்குது. இந்த கலாலாவை பற்றி ரசூலுல்லாஹ் விளக்காமல் போயிட்டாங்க. அவர் சொல்கிறார், கலாலாவை பற்றி என்ன செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பாட்டனார் இருக்கார்ல, தகப்பனுடைய தகப்பன், அந்த பாட்டனாருக்கு என்ன பங்கு கிடைக்கும் வாரிசு உரிமையில், இந்த விஷயத்தையே ரசூலுல்லாஹ் சரியாக விளக்காமல் போயிட்டாங்கங்கிறார். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டால், பாட்டனாருக்கு உள்ள பங்கு தகப்பன் இல்லாட்டி தகப்பன் இடத்துல பாட்டன் வருவான், அவ்வளோதானே மேட்ரு. இது ரெண்டு போட்டு விளக்க வேண்டி இருக்கிறது. மகன் இல்லாட்டி மகனுடைய இடத்துல பேரன் வருவான், அந்த சொத்தை அவருக்கு கொடுத்துட வேண்டியதுதான். தகப்பன் இல்லாட்டி தகப்பன் இடத்துல பாட்டன் வருவான், தகப்பனுடைய சொத்து என்ன பங்கு வருமோ அதை வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான். இது சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த 3 நமக்கு விளக்கப்படலை, ரசூலுல்லாஹ் விளக்காம விட்டு போயிட்டாங்க. பாட்டனாருக்கு என்ன பங்குங்கிறத விளக்கவில்லை. அதே மாதிரி கலாலாண்டா என்னன்றதை ரசூலுல்லாஹ் விளக்காமல் போயிட்டாங்க. அதே மாதிரி வட்டி சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள், நிறைய உட்பிரிவுகளை தெளிவுபடுத்தாமல் போய்விட்டார்கள். அதெல்லாம் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு தான் மூத்தா போயிருக்கணும் என்று நான் விரும்புகிறேன்ட்டு யார் சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய அவருடைய நாவில் அல்லாஹ் பேசினா அப்படி வருமா? வஹியை முழுமை பெறலைன்னு சொல்லுவாங்களா? மார்க்கம் முழுமையாகலன்னு சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பணி முழுமைப்படுத்தாமலேயே அவங்கள அல்லாஹ் கைப்பற்றிக்கிட்டான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்போ அவர் சொன்னதில் என்ன விளங்குறது? சில விஷயத்தில் கரெக்டாக சொன்ன மாதிரி சில நேர்க்குமாராக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயமா 5 விஷயம் இருந்தாலும் இதில் என்ன இருக்குது, பேசிக்கே உடைக்கிற மாதிரி பேசியிருக்கிறார். இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தகர்க்கிற மாதிரி, அதுவும் தகர்க்கிற விஷயந்தான்.
ரசூலுல்லாஹ் சொன்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாத்துறாரு. இது ரொம்ப ஓவர் தெரியாமல் மாற்றுற விஷயம் வேற. தெரிஞ்ச சட்டத்தை மாற்றுற விஷயத்தை அவர் வாயிலிருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், வர வைக்கிறான். அதே மாதிரி இது மூணு மார்க்க முழுமையான ஒரு விஷயத்தில் போய்கிட்டு முழுமையாகலன்னு சொல்லி குர்ஆனையே அல்லாஹ்வுடைய வேலையவே என்ன செய்கிறாரு, குறை காண்ற மாதிரி பேசியிருக்கிறார்னு சொல்லி தானே இதுக்கு அர்த்தம் வரும். அப்போ இது புகாரில் 5588 நீ பார்த்துக்கலாம். அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஒரு ஒரு மனித சமுதாயமே அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டால், எந்த மனிதராக இருந்தாலும் மரணிப்பார் என்பது தான். ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதில் ஒரு கரெக்டான நிலையில் இருந்தாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. இதுக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் வேண்டியதில்லை. சின்ன ஒரு விஷயத்தை விளங்கின மக்களுக்கு விளங்கி போயிடும். இது மனுஷன்டா மௌத்தாகக்கூடியவன் தான், அதை வச்சு விளங்கிக்கிறோம். அதுக்கு முந்தி மௌத்தா போன நபிமார்களுடைய வரலாறை வச்சு என்ன செய்யும், அது விளங்கி கொள்ளணும். அப்போ கண்ணு முன்னாடி வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் இல்லாமல் அந்த உடல் கிடக்கிறது, அதை வச்சு கூட என்ன செஞ்சுக்கலாம், விளங்கிக்கிறலாம். அப்போ ஒரு மனிதருக்கு ஒரு மௌத்து தான், ரெண்டு மௌத்து இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் இது அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு சின்ன கூட்டம், அவங்க தான் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னாங்களே தவிர, இவர் எந்த நிலையில் நின்றார் அன்னைக்கு? வாழை உருவிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதாக சொன்னால் வெட்டி போடுவேன்னாரு. அவர் கருத்து மட்டும் இல்லாமல் அதைத்தான் எல்லாரும் சொல்லணும்னாரு. நான் என்ன கருத்தில் இருக்கிறேன்னா அதான் மட்டும் பேர் சொல்லணும், சீவிடுவேங்கிறாரு. அப்போ இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான, இது எவ்வளோ பேசிக்கே போயிருமே, இது தௌஹீதே போயிருமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவில் திருப்பி வருவாங்க, அவங்க நம்மளை மாதிரி ஆளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு முகப்பத்தின் பேரில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரண செய்தியை கூட அவர் கரெக்டாக புரிஞ்சு கொள்ளவில்லை. பின்னாடி திருத்திக்கிட்ட விஷயம் வேறு, பின்னாடி திருத்திக்கிட்டாருங்கிற விஷயம் வேறு. அபூபக்கர்லாம் அந்த வாதத்தை எடுத்து வச்ச பிறகு அவர் இந்த கருத்தில் இல்லை, கடைசியாக இறந்து போயிட்டாங்கங்கிறத ஒத்துக்கிட்டாங்க, அது ஒரு விஷயம். ஒரு துவக்க நேரத்தில் அவங்க அப்படி இருந்தாங்களா இல்லையா? அப்போ அவருடைய நாவல் அல்லாஹ் பேசுனா இப்படிலாம் கரெக்டாக தவறான ஒரு கருத்துக்கு சப்போர்ட் அவர் நின்றுப்பாரா? தவறான கருத்தில் இவ்வளோ பிடிவாதமாக நின்றுப்பாரா? வெட்டி போடுவோம் கொண்டு விடுவோன்னு சொல்கிற அளவுக்கு பிடிவாதமாக நின்றுப்பாரா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன விஷயத்தில் இது புகாரியில் நிறைய இடத்துல வருது. 1 to 4 உதாரணத்துக்கு ஒன்று வச்சுக்கிறங்க, 1242 1242. அப்போ இதில் என்ன விளங்குது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தான ஒரு விஷயம் நமக்கெல்லாம் சாதாரண எல்கேஜி மாதிரி தெரியுது. நமக்கெல்லாம் என்ன இருக்குது, இது பெரிய மேட்டராகவே தெரியல, அவருக்கு தெரியல. இது அல்லாஹ்வுடைய யாருடைய நாவல் அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லப்படுகிறதோ அவருக்கு இந்த ஒரு சின்ன ஒரு மேட்ரு தெரியலையே. அப்புறம் ஏன் இது மாதிரிலாம் பேசுகிறீங்க? அந்த 5 விஷயம் 5 நிப்பாட்டிட்டு போயிட வேண்டியதானே. எந்த 5க்கு உமர் ரலியல்லாஹு சொன்னது வஹி வந்துச்சோ அந்த 5ல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு போயிடணுமே தவிர, அவர் என்ன பேசினாலும் கரெக்டாக இருக்கும். அவர் வாடி எந்த வேணாலும் மாற்றுவார், இருக்கிற சட்டத்தை மாற்றுவார், இல்லாத சட்டத்தை கொண்டு வருவார், அந்த ரைட் அவருக்கு இருக்குன்னு அது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அப்படி அந்த அர்த்தம் வராதுங்கிறதுக்கு இந்த பயன்லாம் நீங்கள் என்ன செய்யணும், மக்கள்கிட்ட இந்த வாதத்தை எடுத்து வச்சாங்கன்னா காட்டணும். காட்டும்போது உமர் ரலியல்லாஹு மட்டப்படுத்துகிற மாதிரின்னு சொல்லிடக்கூடாது, வழங்குதா? அது ஒன்று கரெக்டாக பார்த்துக்கிறணும். எதுக்கு ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அவர் தப்பாக சொன்னாலும் மாற்றிக்கிட்டார்ல, இந்த கரெக்டாக சுட்டி காட்டணும்னு மாற்றிக்கிட்டாரா இல்லையா? அதனால் அந்த வச்சு சொல்லுவாங்க, தவறுகள் மன்னிக்கப்படும். உங்களுக்கு அவங்களுடைய தியாகத்திற்கு முன்னால் அவங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டுவிடும். தவறு இல்லைன்னு ஆகாது. தவறான கருத்து சொன்னால் கூட அவர் பட்ட உழைப்பு தியாகம், அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்வான். நம்ம உலகத்தில் என்ன செய்வோம், ஒரு 2 பேர் நம்மகிட்ட ஊழியர்கள்ட்ட தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் நல்ல கடுமையாக உழைச்சி தியாகியாக இருந்தான்னு வைங்க, நமக்கு ரொம்ப பாடுபாடு விசுவாசியாக, அவன் தப்பு நம்ம மன்னிச்சிருவோம். ஒருத்தர் நேத்தான் செஞ்சானா அவனை வரட்டி விட்ருவோம், ஏன் ஒன்றும் செய்யலை நமக்கு. அப்போ நம்ம ஒரு குடும்பத்தில், ஒரு நிறுவனத்தில், ஒரு கடையில் கூட நம்ம என்ன முடிவு எடுப்போம், யார் நமக்கு கடந்த காலத்தில் நெருக்கடியான காலத்தில் உதவி செஞ்சானோ அவன் 1 2 3 பண்ண தப்பு செஞ்சால் என்ன செய்வோம், கஷ்டமான காலம் தூக்கி நிப்பாட்டின போட அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? புதுசாக ஒரு ஆள் செய்யும்போது என்ன செய்ய மாட்டோம், அதை ஒத்துக்கிற மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அவங்க சொர்க்கவாசிங்கிற மேட்டருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க செஞ்ச தப்பு தான், அது மன்னிக்கப்படும். வித்தியாசம் என்னது, அவங்களுடைய தியாகத்திற்கு முன்னால் அது மன்னிக்கப்பட்டு விடுகிறது. மன்னிக்கப்பட்ட சொர்க்கம் தானே, மன்னிக்கப்படாட்டி தான் நரகம். அவங்க இதனால எல்லாம் அவங்க நரகவாசின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்கள பின்பற்ற வேணாங்கிறதுக்கு தான் மேட்ரு. இப்போ நம்ம எதுக்காக இது கூட பேசுகிறோம், அவங்கள விமர்சிக்கணும் மட்டம் தட்டணுங்கிறதுக்காக பேசலை. அவங்க சொன்னாலும் மார்க்க ஆதாரம்னா மார்க்க நாசமாக போயிடும். மார்க்கத்தை நாசமாக்கிடக்கூடாது, அல்லாஹ் ரசூல் சொன்னதை நிப்பாட்டிக்கிறேன்னு அப்படிங்கிறதுக்கு தான் இதை கூட எடுத்து காட்டுறமே தவிர, அவங்கள தரக்குறைவாக்குறதுக்கோ இதனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கடுமையான ஒரு தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்பதற்கோ நம்ம இது சொல்லவில்லை. அவர்கள் சொர்க்கவாசிகள் தான், சொர்க்கத்துக்கு போவார்கள், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் மன்னிக்கப்படும்.
மன்னிக்கப்படும் அடித்து சொல்லலாம். ஏன் அடித்து சொல்லலாம்? இந்த சொர்க்கவாசி என்று நற்செய்தி சொல்லப்பட்டதை வைத்து என்ன செய்யலாம்? அவங்கள எல்லாம் மன்னிச்சிருவாங்கிறத சொல்லலாம். அடுத்தது ஆமாம், ஹுதைபியா உடன்படிக்கை இருக்கு இல்லையா? ஹுதைபியா உடன்படிக்கை அந்த அது ரசூலுல்லாஹ் உம்ராவுக்கு போகிறாங்க, காபிர்கள் வந்து தடுக்கிறாங்க வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்புறம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கூட்டமாக வேறு இருக்கிறாங்களா, அவங்க தடுத்தாலும் வீரியமாக தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. தடுத்தா மீறிடுவாரோ, மீறி உள்ளே போயிடுவாரோ, அந்தளவுக்கு பெரிய கூட்டமாக வேறு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அந்த சைட்லேயும் கொஞ்சம் இறங்கி வர்ற மாதிரி நம்ம கை ஓங்கி இருக்குது, கொஞ்சம் கை தூக்கலாகவோ அல்லது சரிக்கு சரியாகவோ இருக்கிறது. இல்லாட்டி ஒத்துக்கிற மாட்டான். எப்போதுமே சரிக்கு சரியாக இல்லாட்டி ஒப்பந்தத்துக்கு யாருமே வரமாட்டான். நீ என்னடா தடுக்கிற, நாங்கள் தான் உள்ளே போயிடுவோம் அப்படின்ட்டுருவோம். எப்போ ஒப்பந்தம் பேசிய வரேன், அவன் ஜெயிச்சிருவானா இவன் ஜெயிச்சிருவானான்னு எப்போ அப்படி இருக்குது, அங்கே தான் என்ன செய்வாங்க, ஒப்பந்தங்கள்லாம் பேசிக்கிடுவாங்களே தவிர இவங்க கை தான் ஓங்கடா இவங்கட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க கை தான் ஓங்கம்னா நின்று அடித்து விரட்டி விட்ருவான் நம்மளை. அவனும் அடித்து விரட்டல, நம்மளும் உள்ளே போகலன்னு அர்த்தம். பேலன்ஸாக நிற்கிது. இவங்க நினச்சா உள்ளே போனாலும் போயிடலாம், அவன் தடுத்தாலும் தடுத்துடலான்ட்டு. அப்போ இவங்க சைட்லையும் ஒரு ஒப்பந்தத்துக்கு போட்டுக்கலாங்கிற அளவில் நம்ம சைடில் முஸ்லீம்கள் சைட்லையும் சஹாபாக்கள் சைட்லையும் இருக்குது, அவங்க சைட்லையும் இருந்தது. இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, கௌரவத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த வருஷம் நீங்கள் திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம். அப்படி தான் அவங்க இறங்கி வந்தாங்க. என்ன செய்யுது, இந்த வருஷம் நீங்கள் வந்தபடி என்ன செய்யணும், திரும்பி போயிடணும். இனிமேல் நமக்குள்ள சண்டைகள்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு சில விதிமுறைகள்லாம் உண்டாக்கிடணும்னு சில விதிகள்லாம் சொல்கிறாங்க. அந்த விதிகளை பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே நமக்கு பாதக மாதிரி அந்த விதிகள்லாம் தெரியுது. மேலோட்டமாக பார்த்தா என்ன செய்கிறது, அதாவது எப்படிலாம் விதிக்க போடுறாங்கன்னு கேட்டால், இங்கேருந்து மக்காவிலேருந்து ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு போயிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர் வச்சுக்கிறக்கூடாது, நீங்கள் விரட்டி விட்டுருணும். அதே நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட யாராவது திரும்பி இங்கே வந்தாங்கன்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உங்கள்கிட்ட அனுப்ப மாட்டோம். இப்படிலாம் பண்ணுறாங்க. பார்த்தா சமத்துவமாக இல்லை, இது அக்ரிமெண்ட் சமத்துவமாக இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறாங்க. ஆனால் இதை வந்து கடுமையாக ஆட்சேபித்தது யார், உமரில் தான் ஆட்சேபிக்கிறாங்க. இது சரியில்லை, நம்ம ஹக்கில் இருக்கோமா பாத்தியில் இருக்கிறோமா, நம்ம தான் ஹக்கில் இருக்கிறோம், நம்ம ஏன் விளையணும், நம்ம அதெல்லாம் நிற்கணுன்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பம் என்னவாக இருந்துச்சு, உமர் ரலியல்லாஹுவுக்கு எதிராக தான் இருந்துச்சு. அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு இன்னா ஃபத்தஹ்னாலக ஃபத்ஹம் முபீனாங்கிறான், பயங்கரமான வெற்றியை தந்துட்டோங்கிறான். இது வெற்றிங்கிறான். எதை ஒரு தோல்வின்னு சொன்னாரோ, உமர் ரலியல்லாஹு எந்த உடன்படிக்கை தப்புன்னு சொன்னாரோ, அவர் மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உடன்படிக்கையை செஞ்சாங்களோ அந்த உடன்படிக்கைக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன, பயங்கர வெற்றி. உண்மையில் வெற்றி தான். அதுக்கு பிறகு தான் அவன் வளர்ச்சி பயங்கரமாக. ஏன், நம்மள்கிட்டருந்து எவனும் மாறி போகிறதில்லை. அவன் போட்ட ஒப்பந்தத்தில் முஸ்லீமுக்கு வந்துட்டு எவனை திரும்பியா போக போகிறான், ஒத்தம் போக போகிறதில்ல. அங்கேருந்து வரக்கூடியவனை இங்கே திருப்பி அனுப்பணும்னா அங்கேயே போவான். எல்லாரும் வேறு எங்கிட்டாவது போயிடுவான். வேறு எங்கிட்டாவது போய் அவன் ஒரு கூட்டமாக உண்டாகிட்டு இவங்களுக்கு தான் இடைஞ்சல் பண்ணுவான். அப்படி வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நீங்களும் கூப்பிட்டுக்கிறங்க, எங்களை வழி மறிக்கிறாங்க. ரசூலில் விரட்டி விட்டவொடனே ரசூலில் கண்ட்ரோலில் இல்லை. அந்த சஹாபாக்கள் நினைச்சாங்க, அவங்க ஒரு பகுதியில் ஒரு அசம்பிளாக அது ஒரு ஊர் மாதிரி ஆகிட்டாங்க. இவங்க வியாபாரத்துக்கு போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இவங்க அட்டாக் பண்ண ரசூலாட்டை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன் கண்ட்ரோலில் இல்லை, நீ தான் விரட்டி விட சொல்லிட்டியே, ஏன் கண்ட்ரோலில் அவங்க கிடையாது. கடைசியில் என்ன ஆச்சு, இல்லை நீங்களே கூப்பிட்டுக்கிறங்க. இப்படிலாம் வந்துச்சு பின்னாடி விளைவு. அது பார்த்தா தப்பு மாதிரி தெரியுது, உமர் ரலியல்லாஹு மாதிரி ஆளுக்கும் தப்பாக தெரியுது. அப்போ சில சஹாபாக்களும் தெரியுது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முடிவு எடுத்து உறுதியாக செஞ்சுட்டாங்க, அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த வசனம் வருது. இந்த வசனம் மகத்தான வெற்றியை தந்துட்டோம். அப்போ உமர் வந்து அந்த மகத்தான வெற்றிக்கு எதிராக தான் பேசியிருக்கிறார். அல்லாஹ் வந்து எதை மகத்தான வெற்றின்னு சொல்கிறானோ அது வந்து அவர் மகத்தான தோல்வியாக தெரியுது. அப்போ அல்லாஹ் பேசலன்னு விளங்குதா நாவில், அவருடைய நாவில் அல்லாஹ் பேசிட்டு தான் நினைச்சிருப்பாரு. இதை முதல்ல அவர் சொல்லியிருக்கணும், இல்லை நீங்கள் இறங்கி கொடுங்க, இதுதான் வெற்றி இருக்குண்டு. ஏன் அவருக்கு தோணலை, அல்லாஹ் இதை தான் விரும்புகிறான், அவருக்கு ஏன் தெரியலைன்னா அவர் மனிதர், அவர் நாவலையும் நல்லா பேசலை. 5 விஷயத்தில் பேசியிருக்கிறான், அவ்வளோதான். அனைத்திலும் பேசவில்லை என்பதற்கு வந்து ஹுதைபியா உடன்படிக்கை என்னவாக நிறைய இடத்துல வருகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புகாரில் 2734 3182 4844 இந்த இது இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. சுருக்கமாக ஒரு 3 நம்பர் வச்சுக்கிறங்க. இந்த 3 நம்பர் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹுனுடைய அந்த அப்ஜெக்ஷன் இவ்வளோ கடுமையாக இருந்தது, அதை மீறி ரசூலுல்லாஹ் செஞ்சது, இந்த வசனம் அருளப்பட்டது எல்லாமே என்ன செய்யும் அதில் வரும். அப்போ இதெல்லாம் வந்து இப்போ என்ன விளங்குறோம், 5 தானே சொன்னாங்க, இது அதை தாண்டி போயிட்டு இருக்குது, விளங்குதா? அப்போ தவறாக சொன்னது, வஹீக்கு மாத்தமாக சொன்னதுன்னு இருக்குது, இவ்வளவு போயிட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால்,
முத்தான்னு சொல்லி, அதாவது தமத்து ஹஜ்ஜி இருக்குல்ல, அந்த ஹஜ்ஜை உம்ராவையும் ஒரே 2 இஹ்ராமில் செய்கிறது, அதை வந்து அவர் வந்து மறுக்கிறார். யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கிறார். அவருடைய மகன் இப்னு உமர் என்ன பண்ணுறாரு? அதை செய்கிறார். இதை தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்கிறார். அப்போ ஒரு சிரியா நாட்டுக்காரர் வந்து கேட்குறாரு, இப்னு உமர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து தமத்து ஹஜ்ஜி செய்கிறீங்க, உங்கள் தகப்பனார் வந்து அதுக்கு தடை போட்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இப்னு உமர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு, நீங்கள் கேள்வி கேட்டீங்கள, நான் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்னுடைய தகப்பனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்திருந்து என் தகப்பனார் அதை தடுத்தால் என் தகப்பனாருடைய சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல தான் எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அதை தான் செஞ்சுட்டு இருக்கப்போ அப்படின்ட்டாரு. வழங்குதா? அப்போ என்ன விளங்குது இதுலேருந்து? ரசூலுல்லாஹ் அனுமதிச்சு தடுத்துருக்கான்னு விளங்குது. மகன் சொல்கிறார், மகனே சொல்கிறார், எங்கள் வாப்பா வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுக்கு மாற்றமாக நடந்துட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமத்து ஹஜ்ஜை அனுமதிச்சிருக்கிறாங்க, இவர் தடை போட்டிருக்கிறாரு, நான் இவர் சொல்ல கேட்க முடியாது, நான் ரசூலுல்லாஹ் சொல்ல தான் கேட்பேன். இது வந்து திருமதியில் 753 நீங்கள் பார்க்கலாம், 753 பார்க்கலாம். அப்போ இதில் என்ன விளங்குது? அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்பதற்கு அர்த்தத்தை காட்டுது. அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்ங்கிறது உண்மை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சில விஷயங்களில் எந்த விஷயங்களில் ஆதாரம் வகி வந்திருக்கிறது என்று கிடைக்கிறதோ அதில் என்று அர்த்தமே தவிர அவர் பேசின அனைத்திலும் என்று அர்த்தம் கிடையாது. நாங்களும் அதை ஒத்துக்குருவோம். உங்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்னால் நம்ம மறுக்கவா செய்வோம்? இதுவும் ஹதீஸாக இருக்கிறதுனால முரண் இல்லாத விளக்கத்தை கொடுக்குறோம். ஆமாம், பேசி தான் இருக்கிறான் அல்லாஹ், இந்த 5 விஷயத்தில் பேசியிருக்கான்ல, பத்தாதா 5ல் பேசினாலே இப்படி சொல்லலாம், அவ்வளோதானே தவிர பேசிய அனைத்திலும் வகி என்று என்ன செய்யக்கூடாது, அதுக்கு பொருள் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறோம். தமத்துண்டா என்னென்னு கேட்குறீங்களா? ஹஜ்ஜி வந்து 3 வகையாக நம்ம ஹஜ்ஜி செய்யலாம். ஹஜ்ஜி செய்கிறாந்து என்ன செய்யலாம்? 3 வகையாக நம்ம ஹஜ்ஜி செய்யலாம். எப்படின்னு கேட்டால், இங்கேருந்து இஹ்ராம் கட்டிட்டு போய், இங்கேருந்து கட்டுறதில்ல, இந்த அதுக்குரிய இடம் வரும்ல, இளமுலம், அவங்களுக்குரிய எல்லை, அந்த இடத்துல வந்து இஹ்ராமோட என்ன செய்கிறது, ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி இஹ்ராம் கட்டிடுறது, போய் ஹஜ்ஜை மட்டும் செய்கிறது, செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறது. இதுக்கு பேர் இஃப்ராது. இதுக்கு பேர் என்னது? இஃப்ராதுன்னா ஹஜ்ஜி மட்டும், ஹஜ்ஜி ஒன்லின்னு அர்த்தம். இஃப்ராதுன்னு அர்த்தம் ஹஜ்ஜி மட்டும் செய்கிறதுக்கு பேர் என்னது? இஃப்ராது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் கிரான். கிரான்னு சொன்னால் ஹஜ்ஜி உம்ராவை சேர்த்து செய்கிறன்னு அர்த்தம். இப்போ இங்கேருந்து இஹ்ராம் கட்டிட்டு போய் உம்ராவை முடிச்சு விட்டு அதே இஹ்ராமுலையே, இஹ்ராமெல்லாம் நீக்கிறது இல்லை, அதே இஹ்ராமுடைய கண்டிஷனில் இருந்து ஹஜ்ஜுடைய காலம் வந்தவொன்னே ஹஜ்ஜை முடித்து விட்டு அப்புறம் இஹ்ராமிலேருந்து விடுபடுவது. இப்போ துல்காதாவிலேயே புறப்பட்டு போய் அங்கே போய் உம்ராவை செஞ்சு முடிச்சுட்டு ஹஜ்ஜிக்கு நேரம் வரும்ல, 8வது நாளில் தான் ஆரம்பிக்கும், அது வரைக்கும் அங்கேயே சும்மா உட்காந்துருந்து இஹ்ராமோடவே உட்காந்துருந்து ஹஜ்ஜுடைய நேரம் வந்தவொடனே ஹஜ்ஜுடைய கிரியைகள் அனைத்தையும் செய்து முடித்து விட்டு அதுக்கப்புறம் இஹ்ராமிலேருந்து விடுபடுறது. அப்படின்னா ஒரு இஹ்ராமிலேயே 2ஐயும் செய்வது. ஒரு இஹ்ராமில் என்ன செய்கிறது? உம்ராவையும் செய்து விட்டு ஒரு ஒழு செஞ்சுட்டு ஃபர்லையும் சுன்னத்தையும் தொழுகிற மாதிரி வழங்குதா? ஒரு ஒழு இஹ்ராம்ங்கிறது ஒழு மாதிரின்னு வைங்களேன். ஒரு தடவை ஒழு செஞ்சுட்டு ஃபர்லையும் சுன்னத்தையும் தொழுகிற மாதிரி என்ன செய்கிறது? ஒரு இஹ்ராமுலையே உம்ராவை செய்து விட்டு உம்ரா முடிச்சு 2 நாளோ 3 நாளோ 10 நாளோ இருக்கும்ல, அந்த 10 நாளில் இஹ்ராமோட அவர் இருப்பார். இஹ்ராமுடைய ரூலையெல்லாம் அவர் கடைப்பிடிப்பார். இஹ்ராமாக இருக்கும்போது புல் புண்டை இது பண்ணக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, இந்த கண்டிஷன்லாம் இருக்குல்ல, அந்த கண்டிஷனெல்லாம் தனக்கு என்ன செய்வார்? அதை விதித்து கொள்வார். அப்படி வந்து ஹஜ்ஜுடைய காலம் வந்தவுடனே ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வார். இப்படி செஞ்சால் அதுக்கு பேர் என்னது? கிரான். கிரான் என்று சொன்னால் சேர்த்து செய்தல். இஃப்ராதுன்னா ஹஜ்ஜை மட்டும் செய்தல். கிரான் என்று சொன்னால் ஒரு இஹ்ராமிலேயே என்ன செய்கிறது? 2ஐயும் செய்தல். தமத்துன்னா என்னென்னு கேட்டால், தமத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஜாலியாக இருக்குதுன்னு அர்த்தம். தமத்துக்கு என்ன அர்த்தம்? நல்லா ஜாலியாக ஒரு சொகுசாக இருக்குதுன்னு நேரடி அர்த்தம். அது ஏன் அந்த அர்த்தம் வச்சாங்கன்னு கேட்டால், இப்போ இங்கே துல்கதா மாதத்துலையோ அதுக்கு முன்னாடியோ இஹ்ராம் கட்டி போயிட வேண்டியது, போய் உம்ராவை நிறைவேற்றுறது. உம்ரா முடிஞ்சதோட இஹ்ராம்லேருந்து விடுபட்டுறது. இப்போ துல்கதா 10லேயே உம்ரா போய் சேர்ந்துட்டாருன்னு வைங்க, அப்புறமேல 28 நாள் இருக்குது நமக்கு. 28 நாளைக்கு இஹ்ராமோட கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உம்ராவோட இஹ்ராமை களைஞ்சிட்டு மக்காவில் அவர் இருப்பார். சாதாரண மனிதனாக இருப்பார். என்னவா இருக்க மாட்டார்? இஹ்ராமுடைய கண்டிஷனில் அவர் இருக்க மாட்டார். பொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிருந்தால் மனைவியோட ஜாலியாக கூட இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் கூட என்ன செய்யலாம், அவர் ஈடுபட்டு கொள்ளலாம். ஏன்னா இஹ்ராம் இல்லாமல் இருக்கார்ல.
இஹ்ராமிலேருந்து விடுபட்டு விட்டு 10 நாளோ 15 நாளோ ஹஜ்ஜுடைய காலம் வரைக்கும் உள்ளூர் வாசியை போலவே என்ன செய்வார், அந்த ஊரில் ஜாலியாக இருப்பார். அதான் தமத்துன்னா ஜாலியாக இருக்குன்னு அர்த்தம். இஹ்ராமில் இருந்தால் ஜாலியாக இருக்கல, அதில் அதாவது கட்டுப்பாடுகள் இல்லாமல் போயிடுறான். இஹ்ராமுக்காக தடுக்கப்பட்ட காரியத்தில் என்ன செஞ்சலாமே, செஞ்சுக்கிடலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு வேட்டையாட கூட செய்யலாம். பிராணிகளை வேட்டையாடக்கூடாதுன்னு இருக்கிறது. ஹரம் எல்லைக்கு வெளியே போய் என்ன செய்யலாம், போய் அவன் வேட்டையாடிக்கிட்டு வரலாம். ஆனால் இஹ்ராமில் இருந்தால் வேட்டையாடக்கூடாது. இஹ்ராமில் இருந்தால் அது மாதிரி சில கண்டிஷன்லாம் இருக்குது இல்லையா, நறுமணம் பூசக்கூடாது, அது மாதிரி தைத்த உடைகளை போடக்கூடாது, அது மாதிரி மனைவியோட சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றெல்லாம் நிறைய கட்டுப்பாடு எதுக்கு உண்டு. கிரானாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அப்படியே இருப்பாங்க. நறுமணம் பூசிக்கிற மாட்டாங்க, மனைவியோடு அழைச்சி சென்றிருந்தால் கூட மனைவியை நெருங்க மாட்டாங்க. இப்படிலாம் நடப்பாங்க. யார், கிரானில் இருக்கிறவங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், போனவன உம்ரா முடிக்கிறதா, உம்ரா முடிச்சு சும்மா இஹ்ராம்லேருந்து விடுபட்டு பேசாமல் சாதாரண ஆளாக இருந்துக்கிடுவாங்க. ஹஜ்ஜுடைய நேரம் வந்த உடனே மக்காவுக்கு வெளியே போய் ஒரு இஹ்ராமோட கட்டிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சு வருவாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் 10 நாளோ 20 நாளோ 1 மாதமோ அவங்க எவ்வளோ நாளைக்கு முந்தி போகிறாங்களோ அதை பொறுத்தது. அவ்வளோ காலமும் அந்த புனித எல்லைக்குள்ளே இருந்து கொண்டு இஹ்ராம் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறாங்கல்ல, அதனால் அதுக்கு பேர் என்னது, தமத்துன்னு பேர். இந்த மாதிரி தமத்து இப்படி தான் அதிகமான பேர் ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்க. இப்படி தான் இப்போ அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, இப்படி தான் இங்கேருந்து போகிறாங்க இல்லையா, ஹஜ்ஜிக்கு போகிறாங்க இல்லையா, உம்ராவை செஞ்சுட்டு அவங்க சாதாரண ஆளாக இருந்து ஹஜ்ஜை முடிச்சுட்டு, இதுதான் தமத்து தான் இப்போ பெரும்பாலும் என்ன இருக்குது. நம்ம இந்த ட்ராவல்ஸில் போகிறது, அரசாங்கத்தில் போகிறவங்களாம் அதிகமான பேர் என்ன செய்வாங்க, இந்த தமத்துவ முறையில் தான் செய்கிறாங்க. வெறும் ஹஜ்ஜி மட்டும் செய்கிறது யாரும் வர்றது கிடையாது. உம்ரா செய்யாமல் உம்ராவும் செஞ்சு ஹஜ்ஜி செஞ்சுட்டு தான் வர்றாங்க. இது நடைமுறையில் இருக்குது. இதை அவர் தடுத்துப்பட்டார். இதை நினைச்சிட்டாரு, செஞ்சால் ஒன்றா ஹஜ்ஜை மட்டும் செய்யி, இல்லாட்டி ஒரே இஹ்ராம்லாம் ரெண்டையும் செய்யணும். இந்த தனித்தனி 2 இஹ்ராம் கட்டி செய்கிறது, இடையில கேப் விடுறதுலாம் கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் ஏதோ ஒரு அரசாங்கக்காரர் ரொம்ப நாள் தங்கியிருக்கிறாங்க, வேஸ்ட்டாக வந்துக்கிட்டு கட்டுப்பாடு போட்டோம்னா என்ன செய்வான், சீக்கிரம் முன்னாடியே நெருக்க மாட்டான் ஊருக்குள்ளே. அப்படி ஏதோ நினச்சிருக்கலாம், ஒரு நிர்வாக காரியத்துக்காக கூட நினச்சிருக்கலாம். ஆனால் நிர்வாகத்துக்காக கூட மார்க்கத்தை மாற்ற முடியாதுல்ல. நிர்வாகத்துக்கு நிர்வாக விஷயங்களை மாற்றிக்கிற முடியுமே தவிர மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை போய் என்ன செய்ய முடியாது, அது மாற்றிக்கிற முடியாது. அப்போ அந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் இவங்க தடுத்துட்டாங்க. தமத்து ஹஜ்ஜை என்ன செய்கிறாங்க, தடுத்துட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த ஒன்றை இவர் தடுத்துருக்காரா இல்லையா? அப்போ எங்கே அல்லாஹ் எங்கே பேசலாம், அவருடைய நாவில் அல்லாஹ் பேசினா இப்படி தடுப்பார். பேசலைன்னு அர்த்தம், அவருடைய நாவில் அல்லாஹ் பேசலை அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு ஆதாரமாக இது இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பிரயாணம் பண்ணி போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பயணப்பட்டு போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு ஊரில் நுழையும் போது அந்த ஊரில் கால்ரா இருக்குது, அந்த ஊருக்குள்ளே நுழையிறதா வேணாமான்னு பெரிய சர்ச்சை. அந்த ஊருக்குள்ளே அந்த பிளேக் நோய் அவங்க போய்கிட்டு எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஊரில் பிளேக் நோய் என்ன செஞ்சிருச்சு, இருக்குன்னு கேள்விப்படுறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பிளேக் நோய் இருக்கிறதுனால என்ன செய்யலாம், பிளேக் நோய் இருக்குன்னு வருது, உள்ளே போனால் நமக்கு ஒட்டிக்கிறோமா, போகாமல் திரும்பிடுறதா அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யலை, குழப்பமாக இருக்குது. இப்போ என்ன செய்கிறேன்னு யோசிச்சு பார்க்குறாரு, ஒரு முடிவு அவருக்கு வரமாட்டேங்குது. சஹாபாக்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, ஒருத்தருக்கும் அதுக்கு விட தெரியலை. அப்போ ஒரே ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, எனக்கு தெரியும் இதுக்கு விட அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடையை சொல்கிறார். என்ன விட சொல்கிறாரு, ஒரு ஊரில் பிளேக் நோய் இருப்பதா கேள்விப்பட்டால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த ஊருக்கு நுழையாதீங்க. நீங்கள் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருக்கும்போதே பிளேக் நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை விட்டு வெளியேறாதீங்க. இப்போ நம்ம மெட்ராஸில் இருக்கிறோம், பிளேக் நோய் வந்துருச்சு, யாரும் வெளியே போகக்கூடாது. நீங்கள் வெளியூர்லேருந்து மெட்ராஸுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, பிளேக் நோய் வந்தால் கேள்விப்படுறீங்கன்னா உள்ளுக்கு நுழையக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி இதில் பல சயின்டிஃபிக்கான பல விஷயங்களும் இருக்கிறது, மனிதாபிமான விஷயங்களும் இருக்கிறது. இப்போ இந்த ஊரில் பிளேக் நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வெளியே போனால் 50 பேருக்கு நம்ம கொண்டு போய் பரப்பி விட்ருவோம். இதோட கிடக்கணுமே தவிர நம்ம வாட்டுக்கு ஊரோடு வெளியே போகணுன்னு வைங்க, நம்ம மூலமாக அந்த கிருமிகளை வைரஸுகளை கொண்டு போய் என்ன செய்வோம், எல்லா பக்கத்துக்கும் பரப்பி விட்டுருவோம். ஒன்று. ரெண்டாவது அவன் செத்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் ஓடி போயிட்டால் போனோம்னா 4 பேருமே மனிதாபிமானமாக ஊரில் இருக்கிறவன் செய்கிற வேலை இருக்குது இல்லையா, அதுக்காக வேண்டி நம்ம போகாமல் தான் இருக்கணும். அதே நேரத்தில் வெளியில் ஓடுது, இது எந்த கடமையும் இல்லை அவனுக்கு. இங்கே இந்த ஊரில் எந்த ஒரு வேலையும் இல்லை. அவன் இங்கே அதனால் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன ஆயிடுவான், அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி ஒரு பல காரணம் இருக்குன்னு வைங்களேன். இது அவர் நாக்கில் அல்லாஹ் பேசினா என்ன செய்யணும், இந்த மாதிரி பிரச்சனை வந்தோன்னே அதனால் என்ன இருக்குன்னு அல்லாஹ் பேசிட வேண்டியது தானே. அது எதுக்கு மசூரா வைக்கணும், நம்ம பேரையும் கூப்பிட்டு கேட்கணும், ஒருத்தரையாக கேட்கணும். வகையிலலாம் ஒன்றும் இல்லை, அவருடைய நாக்கில் அல்லாஹ் பேசலைன்றதுனால தான் அவரை யோசித்து பார்க்குறாரு, ஓட மாட்டேங்குது. சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாரு, ஓட மாட்டேங்குது. ஒரே ஒரு சஹாபி சொன்னோன்னு என்ன செய்யுது, அவருக்கு இந்த செய்தி அறிய முடிகிறது. அப்போ அவருக்கு சுயமாக அவருடைய நாக்கில் அல்லாஹ் பேசாமல் மக்கள்கிட்ட கேட்டு தான் தெரிந்து கொண்டார். வஹியை அல்லாஹ்வுடைய சட்டத்தை
கேட்டு தகவல் அடிப்படையெல்லாம் முடிவு செஞ்சிருக்கிறார் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. இது புகாரியில் 5729, இது புகாரியில் வந்து 5729வது ஹதீஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு அபு மூசா அஷரி அப்படிங்கிற சஹாபி வந்து உமர் ரலியல்லாஹு வீட்டில் வந்து வாசல் நின்று என்ன செய்கிறாரு, ஒரு அனுமதி கேட்குறாரு. உள்ள நுழையிறதுக்கு அனுமதி கேட்கணும்ல, அனுமதி கேட்குறாரு. உமர் ரலியல்லாஹு ஏதோ வேலையில் உட்காந்துருக்காங்களா, உள்ளே வாண்டு சொல்லலை. அவர் உள்ள வீட்டில் தான் அவர் இருக்கிறார், வீடா ஆஃபீஸோ அலுவலகமோ என்ன ஏதோ ஒன்றில் இருக்கிறார். அப்போ அபு மூசா வந்து என்ன செய்கிறாரு, உள்ளே வரலாமா அப்படிங்கிறார் வெளியே நின்று கொண்டு. இவர் என்ன செய்யலை, பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா கேட்குறாரு, அவர் உள்ளே வரலாமாங்கிறார் 2வது தடவை. இவர் பதில் சொல்லலை, எண்ணத்தினாலே பதில் சொல்லலை. 3வது தடவையும் கேட்குறாரு. 3வது தடவையும் அவர் என்ன செய்யலை, உமர் ரலியல்லாஹு பதில் சொல்லலை. அவர் வாட்டி திரும்பி போயிட்டார். போன பிறகு என்ன செய்கிறார், கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த யாரை வெளியே நின்றாங்களப்பா, யார் அப்போ தான் அவர் ஏதோ வேலையில் இருந்திருக்கார் போல இருக்கு. யாரை வெளியே நின்றாங்களே, அது யார் என்னென்னு பார்ப்பா அப்படிங்கிறாங்க. யாரை வரலாமான்னு கேட்டாங்களே. அப்போ வெளியே இருக்கிறவர், வெளியில் வாசலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க விவரத்தை. அது அபு மூசா வந்தார், கூப்பிட்டார் போயிட்டார் அப்படின்னு சொன்னோடனே ஆளை இழுத்துட்டு வா அப்படின்ட்டாங்க. அது இப்படி வந்துட்டு போகிறது, ஆளை கொண்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து என்ன செய்யணும், நீ எப்படி வந்து இங்கே வாசலில் அனுமதி கேட்டுட்டு நீ எப்படி திரும்பி போகலாம் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நான் நடந்துக்கிட்டேன். 3 தடவை அனுமதி கேளுங்க, 3 தடவை அனுமதி இல்லாட்டி பேச திரும்பி போயிருங்க. அனுமதி ஒரு தடவை கேட்போம், நின்று பார்ப்போம், விளங்கி இருக்காது, கவனிச்சிருக்க மாட்டாங்க, வரலாமா 2வது தடவை ஒருக்கா கேட்கணும். 2வது தடவை விளங்கி இருக்காது, வரலாமான்னு என்ன செய்யணும், 3வது தடவை பார்க்கணும். ஒரு இதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த ஃபோனில் கூட அப்படி தான். ஒரு ஆளுக்கு பண்ணுறீங்க, ஒரு கால் பண்ணுறீங்க, எடுக்கலை, வேலையாக இருக்காது, 2வது பண்ணுறீங்க, 3வது மர போட்டு அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. சரி இப்போதைக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு ஃபோன் எடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் தானே. அதானே இந்த காலத்தில் பர்மிஷன் கேட்குறது. இப்போ 3 தான் லிமிட் மார்க்கத்தில். பல விஷயங்களுக்கு 3ல் லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, 3 தடவை அடித்து பார்த்துட்டு போயிட்டார். இது ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடந்தேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன செய்கிறார் உமர் ரலியல்லாஹு, அதெல்லாம் முடியாது, ரசூலுல்லாஹ் சொன்னால் நீ நிரூபிக்கணுங்கிறார். அவர் ஒரு சஹாபி தான், நேரத்தை கேட்டிருக்கிறாரு. நேர கேட்டாலும் இவர் என்ன செய்கிறாரு, அதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டேன், இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டு நீ நிரூபிக்கிறது உன் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, அந்த மனுஷன் கோபக்கார மனுஷனாக இருக்காரு, நிரூபிக்காட்டி என்ன செய்ய, நம்ம சொல்ல நம்ப மாட்டேங்கிறாரு. ஒரு தெருவா அழைகிறாரு. ஒவ்வொரு சஹாபிட்டையாக போய் இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா, இப்படி ஒருத்தட்டையே கேட்குறாரு. அப்போ அபு சயீத் அல் குத்ரி தான் என்ன செய்கிறாங்க, எனக்கு தெரியும், நீ சொன்ன மாதிரி நானும் கேட்டிருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 தடவை அனுமதி கேட்கணும்னு அவங்க சொன்னதை வந்து நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்ற உடனே நல்ல வேலைக்கு பாப்பான்னு கூட்டிகிட்டு வந்து இந்த பாரு சாட்சின்னு சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, கேட்டியா, ஆமாம். அப்போ என்ன செய்கிறார் உமர் ரலியல்லாஹு, நாங்கள்லாம் வந்து நீங்கள் எல்லாம் பள்ளிவாசலில் கதியாக இருந்தீங்க, நாங்கள்லாம் வியாபாரம் அது இதுன்னு போயிட்டதுனால நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் தெரியாமல் போச்சு பாருங்கள் அப்படிங்கிறார். மார்க்கத்தினுடைய நிறைய விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லையேன்னு கேட்டால், நாங்கள்லாம் வியாபாரத்தில் ஈடுபட்டு விட்டோம், நாங்கள் சம்பாத்தியம் அதுன்னு போயிட்ட காரணத்தினால பள்ளிவாசல்லே கடந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியலை, நிறைய நாங்கள் வந்து இழந்துட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல தவறை ஒத்துக்கொள்கிறார். அப்போ இதில் என்ன வழங்குது, அப்போ இது வந்து அவருக்கு சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் கூட அவருக்கு தெரியலை. அப்படி இல்லாட்டா கூட அவர் சொல்கிறாரு, அல்லாவே நாக்கில் பேச நினைஞ்சிருக்கேன்னு சொல்கிற கரெக்ட் தான் வந்துட வேண்டியானே, நீ சொல்லுவ கரெக்டு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா, தெரியலை, விசாரித்து சொன்ன பிறகு கூட ஒத்துக்கிற மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்லை, இதில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தெரியாதுன்னு சொல்கிறார். அதன் அர்த்தத்துக்கு இதை விட்டுருங்க, இந்த ஒரு ஹதீஸுக்குள்ள எத்தனை இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நிறைய விஷயங்களை தெரியாமல் போயிட்டோமே அப்படிங்கிறார். அப்போ நிறைய விஷயங்களில் வஹி என்னன்னு இவருக்கு தெரியவில்லை, நிறைய விஷயங்களில் இவருடைய நாவில் அல்லாஹ் பேசவில்லை. இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஒத்துக்கொள்கிற விஷயம் ஏராளமாக இருக்குது. சம்பவம் ஒரு சம்பவமாக இருந்தாலும் அது உள்ளே அடங்கியிருக்கிற வார்த்தை என்ன செய்கிறது, நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இதிலிருந்து என்ன செய்கிறோம், அதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இது புகாரியில் 2-20-62-62-62-45 இந்த நம்பர்லாம் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தையும் பார்க்கலாம். என்னென்னு கேட்டால், இப்போ உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் 2 பேருமே ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்னு உமரும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அப்துல்லா இப்னு உமர் அவருடைய மகன் உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய ஹதீஸை அறிவிக்கிறாங்க. என்ன ஹதீஸ்னா, ஒரு மையத்து, ஒரு ஜனாசா இருக்குது, அந்த ஜனாசாவுக்கு பக்கத்தில் உட்காந்து எல்லோரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி அழுதாங்கன்னு சொன்னால் இவங்க அழுகுறதுனால இந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படும். நம்ம உட்காந்து ஒரு மையத்துக்கு முன்னாடி உட்காந்து அழுதால் யாருக்கு வேதனை,
மையத்துக்கு வேதனை செய்யப்படும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற செய்தியை யார் சொல்றார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கிறார்கள். இப்னு உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இதை அறிவித்திருக்கிறாங்க. ரெண்டு பேருமே இந்த ஹதீஸை வெவ்வேறு நேரங்களில் அறிவித்திருக்கிறார்கள். அப்போ இதை ஆயிஷா நாய்கிட்ட இப்படி ஒரு பேச்சு வரும் பொழுது ஒரு மையத்தை சுற்றி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுதா அந்த மாதிரி வேதனை செய்யப்படும், மையத்துக்கு வேதனை செய்யப்படும்ன்றவுடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி செய்தி சொன்ன உடனே ஆயிஷா நாய் இதை மறுக்கிறாங்க. அது எப்படி? நம்ம அழுதா மையத்துக்கு ஏன் வேதனை செய்யணும்? ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டாருங்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அவங்க என்ன சொல்கிறாங்க? லா தஸிர் வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். நம்ம உட்காந்துட்டு அழுதா மையத்து என்ன பண்ணதுக்கு? மையத்து ஏன் தண்டிக்கப்படணும்? நான் உட்காந்து அழுதா என்னையே தண்டிக்கணும்னா அது அர்த்தம் இருக்குது. நான் ஒப்பாரி வச்சதுனால மையத்துக்கு தண்டனைன்னு சொன்னால் நம்ம பிடிக்காத வீட்டிலலாம் போய் அழுதுட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து வந்துடலாமே. நம்ம பிடிக்காத ஆளுக்கார காட்டு வைக்க இவன் நல்லா உதவாகட்டும்னு அப்படின்னு செஞ்சுட்டு வந்துடலாமா இல்லையா? அப்போ நம்ம அழுது அடுத்த ஆளுக்கு தண்டனைங்கிறது ஒரு பேசிக்கே இல்லை. இது இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியே இருக்க மாட்டாங்க. இது ஒரு லாஜிக்கும் இல்லை. இது குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்குது. உமர் சொன்னாலும் என்ன, அல்லாஹ் உமருக்கு அருள் செய்யட்டும், அதை சேர்த்தான் சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? ஆமாம், அது மிரட்டி மாதிரி நிறைய ஒழுங்காக இருக்கு, நீ செத்தோன்னு அழுதுருவேன் அப்படின்னா மிரட்டி காதி சாதிக்கலாமா இல்லையா? இதெல்லாம் இந்த பேசிக்கே தப்பாக இருக்குது. இப்படியான ஒரு அம்சமே என்ன இருக்குது? இது இஸ்லாத்தில் இருக்கவே முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆயிஷா சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி உமர் சொன்னதாக சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆளுக்கு இருக்கிறாங்கல்ல, உமர் இப்னு உமர், அவங்க பொய்யர்கள் கிடையாது. அப்படி ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. அவங்க பொய்யர்கள் கிடையாது, அதை பொய்யாக இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவங்களும் கிடையாது. ஒலாக்கின்ன சம் யுஹ்திவு, என்றாலும் சில நேரத்தில் காது தப்பு செஞ்சுவிடும். அவர் வேணும்னு இதை சொல்லியிருக்க மாட்டார். அவர் கேட்டதில் உன்னோட உன்னை கவனக்குறைவாக கேட்டிருப்பார். உமர் பொய்யாக இதை இட்டுக்கட்டி சொன்னார் என்று நான் சொல்ல மாட்டேன், இப்னு உமர் பொய்யாக சொன்னார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் காது என்ன செஞ்சிடும், சில நேரங்களில் தவறு செய்துவிடும். அவங்க ஒன்று சொல்ல இவர் வேற ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையாக ஏற்பட்டிருக்குமே தவிர, இது நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் ஓத மாட்டீர்களா? குர்ஆனை படிக்க மாட்டீர்களா? குர்ஆனில் இந்த வசனம் இருக்கத்தானே செய்யுது. உலா தஸிர் வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார். கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் அங்கே தானே வேறுபாடு இருக்குது. அவன் என்ன செய்கிறான்? நம்ம பாவத்தை இயேசு சுமந்துக்கிட்டாருங்கிறான், அது எப்படிப்பா சுமப்பாருங்கிறோம். ஆதம் தப்பு செஞ்சானா நான்லாம் பாவிங்கிறான், அவர் தப்பு செஞ்சால் நீ ஏன்டா பாவிங்கிறன்னு கேட்குறோம். அப்போ கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக இந்த வாதத்தை நம்ம ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் அதே நம்மளும் சொன்னால் ஒருத்தன் தப்புக்கு ஒருத்தன் தண்டிக்கப்படுவான்டா, அது எப்படி எப்படி பேசிக்கே உடைஞ்சு போயிடுது. இஸ்லாம் அதை உடைக்கிற பேசிக்கலான்னு நமக்கு வந்திருக்குது. இதெல்லாம் ஆயிஷா நாயகி கரெக்ட். இன்னொன்று இருக்குது, ஆதாரபூர்வமான ஒரு குர்ஆனுக்கு மாத்தமாக ஹதீஸ் ஹதீஸை இல்லைங்கிறாங்க பார்த்தீங்களா? அது இன்னும் புதுசாக சொன்ன வர சொல்கிறாங்க. நம்ம சொன்னோம்னா என்ன செய்யறது? குர்ஆனுக்கு மாத்தமாக ஹதீஸ் தான் ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்லும் பொழுது உமர் நல்ல ஆள் தான், ஆனால் குர்ஆனுக்கு மாத்தான்னு ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்களே ஆயிஷா நாயகி. என்னமோ நம்ம புதுசாக சொல்லிவிட்டாங்க. யார் அது பின்னாடி வர அந்த தலைப்பு வருவோம் அவனுக்கு தான், அது ஒரு கொள்கை இருக்குது. அப்போ அந்த இதில் விளைவிக்கிறோம், அதுக்கு இது ஆதாரம் அமையுங்கிறான். அதுக்கு என்ன செய்யும்? ஆதாரம் அமையும். இப்போ என்ன நம்ம பார்க்குறோம்? அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பு இது எங்கே பார்க்குறோம்னா, இது முஸ்லீமில் 1543 முஸ்லீம் நம்பர்லாம் இப்போ கம்ப்யூட்டரில் உள்ள நம்பர் தான். இந்த புக்கில் ஒரு 25-20 நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தமிழில் போட்டிருக்காங்கல்ல, அதை பார்த்து நீங்கள் நம்பரை திருத்திக்கிறேன்னு முஸ்லீமுக்கு சொல்கிற நம்பர் மட்டும். புகாரிக்கு சொல்கிறது தமிழில் புக் இருக்குல்ல, அப்படி கரெக்டாக இருக்கும். முஸ்லீம்னு நான் சொல்கிற நம்பர்லாம் என்னவாக இருக்குன்னா, அந்த கம்ப்யூட்டரில் நம்ம வச்சுக்கிற சாஃப்ட்வேரில் அந்த நம்பர் கொடுத்துருக்குறான். இவங்க என்ன செய்கிறாங்க, நம்பரில் கொஞ்சம் 2 ஹதீஸ் சேர்த்து ஒரு நம்பராக போடுவாங்க, ஒரு ஹதீஸுக்கு 2 நம்பராக பிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரினால நம்பர் என்ன செய்யும், ஹதீஸ் ஒன்றும் கூடாது குறையாது, நம்பர் வித்தியாசப்படும். இவங்க எடிஷனுக்கு நம்மள்ட்ட இருக்கிற எடிஷனுக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் ஒரு 50-100 நம்பர் வரைக்கும் சமயத்தில் வித்தியாசங்கள்லாம் வரும். அதனால் முஸ்லீமை சொல்லும்போது மட்டும் என்ன செய்யணும், நீங்கள் தமிழ் முஸ்லீம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு முன்ன பின்ன தேடி பார்த்து அதன்படி நீங்கள் நம்பர் எடுத்துக்கிட்டால் மக்களுக்கு சொல்ல வசதியாக இருக்கும். இந்த நம்பரை சொல்லாமல் முஸ்லீம் புக்கை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும், அந்த நம்பரை சொல்லிக்கொண்டா வசதியாக இருக்கும். அப்போ இதில் என்ன இன்னொரு ஹதீஸில் அவங்க என்ன செய்வாங்கன்னா விளக்கமே சொல்லுவாங்க. அதாவது ஒரு யூதருடைய ஜனாசாவுக்கு போனாங்க, அப்போ மக்கள் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இது வேதனை செய்யப்படுது, இவங்க அழுகுறாங்க. ரெண்டுக்கு சம்மந்தப்படுத்தி சொல்லலை. இது ஒரு பக்கம் யூதனாக இருக்கிறதுனால வேதனை செய்யப்பட்டு இருக்குது, இவங்க உட்காந்து அழுவிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த வேதனைக்காக அழுகுற மாதிரி தெரியுது அப்படின்ற ஒரு இலக்கியமாக அவங்க சொன்னதை நினைச்சிட்டாங்க. ஓ, அந்த இவங்க அழுகுறதுனால தான் வேதனைன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்தி சொல்லலை, ரெண்டும் ஒரு நேரத்தில் நடக்குன்னு சொன்னாங்கன்னு விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு வேண்டியதில்லை. இந்த முஸ்லீமில் இந்த ஹதீஸ் ஒன்று போதும். என்ன போதும்,
அவர் வந்து தப்பு பொய் சொல்லலை, இட்டு கட்டுறவர் கிடையாது, ஆனால் காது தப்பு செஞ்சிடும், இது குரானுக்கு மாத்தம். அப்போ குரானுக்கு மாத்தமாக உமர் ரலியல்லாஹு பேசியிருக்காங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் வந்து அவங்க நாவில் பேசியிருந்தா இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, அவங்க இந்த செய்தியை அறிவிச்சிருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வஹிக்கு மாத்தமாக இருக்குது, எப்படி இது தவறான செய்தி அப்படின்னு அப்போயே அவர் கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? இப்படியாக வந்து உமர் ரலியல்லாஹு சிலாகித்து புகழ்ந்து அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து என்ன செய்வாங்க, சொல்வார்கள். இந்த மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும் எல்லாமே. இந்த ஒரு ஹதீஸையே பல இடங்களில் வந்திருக்கும். இந்த 5 விஷயம் சொன்னோம்ல, அதனுடைய நம்பர்லாம் நிறைய நம்பர்லாம் போட்டு என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. மொத்தத்தில் தேடினா 5க்கு மேலே தராது. மொத்தமாக நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் என்ன வராது, 5 விஷயத்துக்கு மேலே இவர் சொன்னபடி வகி இறங்கினதாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் மாத்தமாக சொன்னதாக நம்ம என்ன செய்யலாம், நிறைய சொல்லலாம். நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த கடைசி நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி நேரம் இருக்குல்ல, அப்போ என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கள்கிட்ட பெரிய சண்டை சச்சரவாக இருக்கும். ஒரு எழுதி தரப்போகிறேன், ஒரு எழுதுறதுக்கு உள்ள பொருளையும் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எனக்கு பிறகு நீங்கள் எப்படி நடக்கணும்னு நான் எழுதி தரப்போகிறேன்பாங்க. அப்போ உமர்லாம் தடுத்து விடுவார். என்ன செய்வார், அவ்வளோ கவலை வேதனையில் இருக்காங்க, போங்க வேலையை பார்த்து போங்கன்னு சொல்லி என்ன செய்வார், கொடுக்க விட மாட்டார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் கூட விட்டுருந்தா என்ன செஞ்சுருக்கேன், இன்னும் அவங்க எதை அந்த மார்க்க விஷயத்தை சொல்கிறதுக்கு நினச்சிருக்க மாட்டாங்க. அதான் பூர்த்தியாச்சே. இந்த நிர்வாகத்தில் சண்டையெல்லாம் வந்துச்சுல, யார் ஆட்சிக்கு வர நீனா நானா, அது சம்மந்தமாக ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை தான் ஒரு சொல்ல நாடி இருப்பாங்க. மார்க்க விஷயமா இருந்தால் அல்லாவே எழுதுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி இருப்பான், அவர் தடுத்திருக்க முடியாது. ஆனால் மார்க்கத்தில் உள்ள எல்லா ஒன்றையும் அல்லா பூர்த்தியாக்குறதுனால அதான் இருக்காது. ஆனாலும் கூட இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஆசையை கூட நிறைவேற்றாமல் விட்டுட்டாரா இல்லையா? அவங்களுடைய கடைசி ஆசை ஒன்று என்ன இருந்துச்சு, சிலதை எழுதி கொடுத்துட்டு போகலான்னு நினச்சாங்க. அது வந்து நினைச்சிட்டார் அவருடைய போல்டான நடவடிக்கையினால அதை எழுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கூட மறுத்துட்டார். இப்படிலாம் அவங்க நடந்திருக்கிறாங்க என்பதை வைத்து பார்க்கும் பொழுது எல்லா மனிதரையும் போலவும் அவர்கள் மனிதராக தான் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு எல்லா மனுஷன்ட்டையும் தவறானதும் சரியானதும் வர்றது போல் அவங்கள்ட்டையும் வந்தது. எதெல்லாம் சரியான செய்திகளாக வருது அதை ஏற்றுக்குருவோம், எதெல்லாம் சரியில்லாத செய்தியாக வருது என்ன செய்வோம், அதை விட்டுருவோங்கிறது தான் உமர் ரலியல்லாஹு அது மதிக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். அடுத்ததாக வந்து உமர் ரலியல்லாஹு இல்லாமல் மற்ற சஹாபாக்கள் மேற்று ஒன்று இருக்குது.